அத்தியாயம் 1. அலாரம் அடித்து விழித்தபோது நித்யா சுந்தரம் நைட்டியில் இருந்தாள். இன்னும் கொஞ்சம் ஓய்வு ப்ளீஸ் என்று அவள் கண்கள் கெஞ்சின. அந்த கோரிக்கையை இரக்கமில்லாமல் நிராகரித்து எழுந்தாள். கைகளை உதறிக்கொண்டாள். விடிய தயங்கி கொண்டிருந்தது வானம். விளம்பர படத்தில் வாளிக்குள் முக்கிய துணியிலிருந்து விளங்கும் அழுக்குக்காக இருட்டு பூமியை விட்டு மெதுவாக விலகி கொண்டிருந்தது. பின்னிரவு மழை எழுதிய பன்னீர் கவிதைகளின் கடைசி வரிகளை ஏந்திய மரங்கள் காற்றின் நேயர் விருப்பத்திற்காக ஈரமாக உதிர்த்து கொண்டிருந்தன. அலாரம் இல்லாமலேயே எழுந்துவிட்ட பறவைகள் குதூகல குரல்களோடு பறந்தன. 3வது வீட்டு கொட்டகையில் பசுவின் விழிப்பை அதன் கழுத்துப்பட்டையின் மணிகள் உணர்த்தி கொண்டிருந்தன. படுக்கையில் இரவு கவிழ்த்து வைத்த புத்தகத்தை எடுத்து மடக்கி வைத்துவிட்டு நித்யா பாத்ரூமுக்குள் நுழைந்தாள். நித்யா வயது 28. சுந்தரம் அவளது அப்பா வயது 58. நித்யா இன்னும் திருமணம் செய்து கொள்ளவில்லை. இனியும் திருமணம் செய்து கொள்வதாக இல்லை. காரணத்தின் பின்னணியில் ஷனாய் இருக்கிறது, கண்ணீர் இருக்கிறது. உங்கள் யூகம் சரிதான். காதல் தோல்வி இனிமையாக துவங்கி சோகத்தில் முடிந்த கசப்பான அனுபவம். அது பதித்த நிரந்தர தழும்பு அவள் மனதில். தன் கண்ணெதிரில் காதலனை விபத்தில் பறிகொடுத்தால் எந்த பெண்ணுக்கும் மனதில் நிரந்தர அதிர்ச்சி தங்கும். வேண்டாம், கொடூரம். அவளே மறுபடி நினைத்து பார்க்க விரும்பாத அந்த காதலை பற்றி நாம் நினைக்க வேண்டாம். நித்யா படித்தவள், MA பட்டதாரி, இங்கிலீஷ் லிட்ரேச்சர். வேலை பார்ப்பவள், அரசாங்க வேலை, அந்தஸ்தான வேலை. தமிழக அரசின் சுற்றுலா வளர்ச்சி துறையில் உயரதிகாரி. அமைச்சருக்கு அடுத்த ஸ்தானம். சுற்றுலாத்துறை அமைச்சர் கலந்து கொள்கிற பெரும்பாலான அரசு விழாக்களில் கண்டிப்பாக நித்யாவும் உண்டு. எனவே டெலிவிஷனில் உங்களில் பலர் பார்த்திருக்கலாம். அரசாங்கம் நித்யாவுக்கு அழகான வீடு கொடுத்திருக்கிறது, கார் கொடுத்திருக்கிறது, டெலிஃபோன் கொடுத்திருக்கிறது, பர்சனல் செக்ரட்டரி கொடுத்திருக்கிறது. பெரிய பெரிய மட்டங்களில் நட்பு உண்டு, விருந்துகள் உண்டு. தூத்துக்குடியில் நித்யாவின் அண்ணன் மகள் திருமணம் தமிழக முதலமைச்சர் விநாயகமூர்த்தி அவர்கள் தலைமையில் நடைபெற்றிருக்கிறது. அரசு அதிகாரிகளில் நேர்மையும் கண்ணியமும் மிக்க ஒரு செயல் வீராங்கனையாக குமாரி நித்யா சுந்தரத்தை நான் பார்க்கிறேன். ஒரு புதிய திட்டத்தை அரசு அறிவித்துவிட்டு கையை கட்டி கொண்டு உட்கார்ந்தால் போதும். அந்த திட்டத்திற்கு முழு வேகத்தோடும் முனைப்போடு செயல் வடிவம் கொடுத்து அதை அரசின் ஒரு சாதனையாக மாற்றி காட்டுபவர் நித்யா. நிர்வாகத் திறமை அவருடைய பலம் என்று முதல்வரே மனதார பாராட்டு தெரிவித்திருக்கிறார். நித்யா சுந்தரத்திற்கு இன்னொரு முகம் உண்டு, இலக்கிய முகம். அந்த முகத்திற்கு பெயர் மனுஷி. மனுஷி என்ற புனைப்பெயரில் தரமான சிறுகதைகளும் கவிதைகளும் பத்திரிகைகளில் எழுதி வருபவள். அரசாங்கத்திடம் அனுமதி பெற்று இலக்கிய படைப்புகள் எழுதி கொண்டிருந்தாலும் அரசு அதிகாரி என்கிற காரணத்தால் சில வேண்டாத தொல்லைகளை தவிர்ப்பதற்காக கூடியவரை தன் புகைப்படங்கள் அதிகம் வராமல் பார்த்து கொள்வாள். பொது இடங்களிலும் தன்னை ஒரு எழுத்தாளராக அடையாளம் காட்டிக் கொள்வதில்லை. தவிர்க்க முடியாமல் சில கவியரங்கங்களுக்கு தலைமை தாங்கி இருக்கிறாள். அவள் எழுதிய கவிதைகளில் பிரசுரமான கவிதைகளை விட பிரசுரத்திற்கு அனுப்பாமல் தன் நோட்டு புத்தகத்திலும் டைரியிலும் சேமித்த கவிதைகளே அதிகம். பாத்ரூம் கதவை திறந்து கொண்டு அறைக்குள் வந்த நித்யா பூத்துண்டால் ஈரமான தன் முகத்தை ஒற்றியபடி வந்து ட்ரெஸ்ஸிங் மேஜை முன்பாக நின்றாள். ஸ்ட்ரெச் பேண்டை எடுத்து கலைந்த தலையை லேசாக சீவி மீண்டும் போட்டு குதிரைவாளாக தொங்கவிட்டாள். குளித்து முடித்து தன் அலுவலகத்திற்கு புறப்படும் போது மட்டுமே சிறிய பன் கொண்டை, மற்ற சமயங்களில் போனிடெயில் தான். வார்ட்ரோபை திறந்து ட்ராக் சூட்டை எடுத்தாள். நைட்டியை கழுத்து வழியாக கழற்றிவிட்டு அதை அணிந்து கொண்டாள். முழுக்கையுடன் கூடிய பாப் பனியனை இன் செய்து கொண்டாள். ஷாக்ஸ் அணிந்து கேன்வாஸ் ஷூ அணிந்தாள். ஸ்டாண்டில் மாட்டியிருந்த டென்னிஸ் ராக்கெட்டை எடுத்துக்கொண்டு அறையை விட்டு வெளியே வந்தாள். வளைந்து இறங்கிய தேக்கு படிகளில் இறங்கி கீழே வந்தாள். ஹாலில் முழு வேகத்தில் மின்விசிறி சுழல சலவைக்கல்லின் குளிர்ச்சி விரும்பி தரையில் தலையணை போட்டு படுத்து உறங்கி கொண்டிருந்த அவள் அப்பா லேசாக குரட்டை விட்டு கொண்டிருந்தார். சுந்தரி, நான் ரெடி ஆயிட்டேன். சமையலறையை நோக்கி குரல் கொடுத்துவிட்டு சோஃபாவில் அமர்ந்து மடிப்பு கலையாத ஆங்கில செய்தித்தாளை எடுத்து மடியில் போட்டுக்கொண்டு தலைப்புகளை பார்த்தாள். கொஞ்சம் அசந்துட்டா ராசாத்தி என்றபடி சமையல்காரி சுந்தரி கையில் ஆவி பறக்கும் காஃபியுடன் வந்தாள். பைக் எங்கே காணும்? ராத்திரி சீனு வரவே இல்லையா? இல்லைங்கம்மா, நீங்கள் மேலே படுக்க போய் 10 நிமிஷத்தில் வந்துட்டாரு. தொந்தி வந்துட்டுருக்கு. கடற்கரையில் போய் ஓடி அதை குறைச்சணுன்னு சொன்னீங்களாமே, 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு புறப்பட்டு போயிட்டாருங்கம்மா. நித்யா சிரித்து கொண்டாள். அவனுக்கு நிச்சயமாகவே உடம்பை குறைக்கணும்னு அக்கறை வந்து புறப்பட்டு போகலை. அப்புறம் தொந்தியை குறைடான்னு 100 தடவை சொல்லி பார்த்தேன், கேட்கல. சும்மா தொந்தி இல்லாமல் வந்து நின்னாதான் கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு சொன்னேன். அப்போ தான் அக்கா சொன்னது உரைச்சிருக்கு.
காஃபி பருகி முடித்து காஃபி கப்பை அவளிடம் தந்து எழுந்து கொண்டாள் நித்யா. நான் கிளப்புக்கு போயிட்டு வந்ததும் அவனை பார்த்து ஒரு விஷயம் பேசிட்டு தான் ஆஃபீஸ் புறப்படணும். அவன் பாட்டுக்கு ஊர் சுத்த போயிடுவான். வீட்டில் இருக்க சொன்னேன்னு சொல்லு என்றாள். சரிங்கம்மா. வாசலுக்கு நடந்தாள். நின்று அவளை பார்த்து, ஏன் வெறுங்காதோட நிற்கிற? எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லியிருக்கேன்ல, தோடு எங்க என்றாள். அந்த மனுஷன் வாங்கி அடகு வச்சிருச்சுமா. சாராயம்மா, ஒரு நாளைக்கு உன் புருஷனை என்கிட்ட கூட்டிகிட்டு வா. என் ரூம்லேருந்து ஏதாச்சும் பிளாஸ்டிக் தோடாவது எடுத்து போட்டுக்கோ. பரவாயில்லம்மா, சொன்னால் கேள. நித்யா வெளியே வந்து நீல நேர ஃபியட் காரில் அமர்ந்து ஸ்டார்ட் செய்தாள். சுந்தரி முன் இரும்பு கேட்டை திறந்து பிடிக்க சாலைக்கு வந்து நிதானமாக காரை செலுத்தினாள். அதுவரை திருமணை டீ கடையில் செய்தித்தாள்களை முந்தி தரும் நாளிதழில் சினிமா விளம்பரம் பார்த்து கொண்டிருந்த அந்த ஜீன்ஸ் போட்ட இளைஞன் பேப்பரை மடித்து போட்டுவிட்டு அருகில் சாய்த்து நிறுத்தியிருந்த தன் பைக்கை நிமிர்த்தி ஸ்டார்ட் செய்தான். நீல ஃபியட் பார்வையை விட்டு விலகி விடாமல் கவனமாக பின்தொடர்ந்தான். அத்தியாயம் 2. ஒரு பழைய டைரி குறிப்பு. வேலைக்காக சென்ற அந்த பத்திரிகை அலுவலகத்திற்கு ரஞ்சித் குமாரை மறுபடி நான் சந்திப்பேன் என்று எதிர்பார்க்கவே இல்லை. என்னைப் போலவே அவன் கண்களிலும் ஆச்சரியம். நான் மனதில் எழுந்த உற்சாகத்தை அடக்க சிரமப்பட்டேன். அவன் துள்ளுகிற வார்த்தைகளில் வெளிப்படுத்தினான். ஹலோ மொஃபட் கேர்ள், உங்கள் மொஃபட் சௌக்கியமா? என்றேன் நீண்ட இடைவெளிக்கு பின் நானும். போன வாரம் ராத்திரி நடுசாலையில் திடீர்னு என் மொஃபட் காலவாரி விட்டு விட இவன் தான் தன் பைக்கை நிறுத்தி விசாரித்து இதற்கு தன் டூல்ஸ் எடுத்து சரி செய்ய முயன்று இயலாமல் போய் பிறகு என்னோடு மெக்கானிக் கடைகளுக்கு அலைந்து எல்லா கடைகளும் மூடியிருக்க அருகில் இருந்த தன் நண்பன் வீட்டில் மொஃபட்டை நிறுத்தி, நீங்கள் ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு போங்க, வண்டி இங்கே பத்திரமா இருக்கும், காலையில் வந்து பக்கத்தில் மெக்கானிக் கடை திறந்ததும் சரி செஞ்சுட்டு எடுத்துகிட்டு போங்க என்று பிரச்சனையை சுலபமாக தீர்த்து வைத்தான். அவனுடைய அக்கறை, அசடு வழியாத்தனம், கண்ணியம் எனக்கு பிடித்திருந்ததை நினைத்து மகிழ்ந்தேன். ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லாமல் தலையை மட்டும் ஆட்டிவிட்டு புறப்பட்டு வந்ததற்காக வருத்தப்பட்டேன். சாரிங்க, அன்னைக்கு நான் தேங்க்ஸே சொல்லலை என்றேன். நினச்சி பார்த்தப்ப என்னடா இது சரியான உமனா மூஞ்சியாக இருக்கும் போல் இருக்குன்னு நினச்சேன். ஆனால் தேங்க்ஸ் சொல்லலைன்னு ஞாபகம் வச்சு சாரி சொல்கிறீங்க பாருங்கள். முள் குத்தினதுக்கப்புறம் ரோஜா பறித்த மாதிரி இருக்குது. அந்த உதாரணம் எனக்கு பிடித்தது. இந்த பத்திரிக்கை ஆஃபீஸில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க என்றேன். பாட்டமாக சுண்டல் விற்கலான்னு வந்தேன். வாட்? பின் என்னங்க, ஒரு பிரபல வார இதழோட சப் எடிட்டரை பார்த்து கேட்குற கேள்வியா இது? நீங்கள் இதில் சப் எடிட்டரா? ஏன் உடம்பு ஒடிசலாக இருந்தால் நம்ப மாட்டிங்களா? சப் எடிட்டர் வேலைக்கு தான் உடம்பு கின்னுன்னு இருக்கணும். சப் இன்ஸ்பெக்டர் வேலைக்கு தான் உடம்பு கின்னுன்னு இருக்கணும். சப் எடிட்டர் வேலைக்கு மூளை கின்னுன்னு இருந்தால் போதும். உங்கள் மூளையை பற்றி உங்கள் எடிட்டர்கிட்ட தான் விசாரிக்கணும் சார் என்றேன். தாராளமாக ஒரு ஃப்ளைட்டுக்கு போய் ஒரு ஃப்ளைட்டுக்கு வந்துடலாம், விசாரிச்சுட்டு வந்துடுங்க. இங்கே இருக்கிற அமெரிக்காவில் தான் இருக்கார் 3 வருஷமாக என்றான். நான் வாய் விட்டு சிரித்தேன். இப்போ நான் தான் கேட்கணும் உங்களை, இந்த ஆஃபீஸில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க என்றான் ரஞ்சித் குமார். கிளார்க் வேலைக்கு அப்ளை செஞ்சுருந்தேன், வர சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கி இன்டர்வியூ. அப்பாயின்மெண்ட் ஆர்டரே கையில் கொடுத்தாலும் கிழிச்சு போட்டுடுங்க. போய் டூத் பேஸ்ட் விளம்பரத்துக்கு மாடலிங் செஞ்சு சொல்லையாக சம்பாதிப்பீங்களா? அதை விட்டுட்டு ஏன்? பின்ன யார் உங்களை இவ்வளோ வரிசையாக அழகாக பல்லு வச்சுக்க சொன்னது? நிஜமாக இல்லை சைனீஸ் மேஜிக்கா? நீங்கள் பேசுகிறதுக்கெல்லாம் சிரிக்கிறதா இருந்தாலும் கோபப்படுறதா இருந்தாலும் ஒரு நிமிஷம் யோசிக்கணும் போல இருக்கே. தட் இஸ் ரஞ்சித் குமார். வாங்க என் ரூமில் போய் டீ சாப்பிட்லாம். நான் இன்டர்வியூ அட்டன் செய்யணுமே சார். இவ்வளவு நேரம் நடந்ததுக்கு பேர் என்னவா? யூ மீன் நான் தான் அந்த ரூமில் வந்து இன்டர்வியூ செய்யணும். மொஃபட்கார்களை பார்த்ததுமே தீர்மானிச்சிட்டேன். வாங்க. மற்றவங்க எல்லாம் என்றேன் இன்டர்வியூக்காக அடுத்த ஹாலில் காத்திருந்த 7-8 பெண்களை பார்த்து. வெளியில் எவ்வளவு வெயில், பாவம் கொஞ்சம் நேரம் ஏசியில் வெயிட் பண்ணட்டுமே. ஒரு டீக்கு 7 தடவை கூப்பிட வேண்டியதாக இருக்குது. அட வாங்கலை, நான் கையில் மல்லிகைப்பூ சுற்றின வில்லன் இல்லை, உங்களை எதுவும் செஞ்சிட மாட்டேன். மை காட், வேணும்னா நகர்ந்து இல்லைங்க, என் நிழல் கூட உங்கள் மேலே படாது. ரஞ்சித் குமாரின் நிஜமும் என் மேல் வாழ்நாள் முழுவதும் பட்டு கொண்டிருக்க வேண்டும் என்று ஏங்க தொடங்கி நேசிப்பு செடியில் முதல் பூ பூத்த உன்னதமான நிமிடம் அது. அத்தியாயம் 3. நித்யா மொடமொடப்பாக கஞ்சி போட்ட காட்டன் புடவையை மிக நேர்த்தியாக கட்டியிருந்தாள். ஒரு தேவதையின் இறக்கை போலத்தான் தோளில் முந்தானை சாய்ந்திருந்தது. கச்சிதமான பன் கொண்டை போட்டு மேலே புடவையின் நிறத்திற்கு மேட்சான மெலிதான வலை சுற்றி ஊசிகள் செருகியிருந்தாள். மீடியம் சைஸ் வட்டத்தில் ஸ்டிக்கர் போட்டு அலுவலகத்திற்கு புறப்படும் முன்பாக பூஜை மாடத்தில் இருந்து எடுத்து வைத்த லேசான விபூதி கீற்று. நித்யாவின் தனி அலுவலக அறை கலைநயத்துடன் எளிமையான அலங்காரங்களுடன் அழகாக இருந்தது. ரசனையுடன் எல்லாம் அவள் பார்த்து பார்த்து ஏற்பாடு செய்தது. அறைக்குள்ளேயே ஒரு பூந்தோட்டம் வந்துவிட்டது போல பால்கனி அருகில் வரிசை வரிசையாக தொட்டி செடிகளில் பல வர்ணங்களில் ரோஜா பூக்கள்.
ஒரு சுவர் முழுக்க பச்சை பசேர் என்று புல்வெளியும் மரங்களும் வெகு தொலைவில் சூரிய உதவும் கொண்ட ஒரு வேலியின் தத்ரூப உயரோட்டமுள்ள வால்பேப்பர் ஒட்டப்பட்டிருந்தது. அரைச்சந்திரன் போல வளைந்த விலாசமான ரோஸ்வுட் மேஜை, அதே நிறத்தில் நாற்காலிகள், இதமான வர்ணங்களில் திரைச்சீலைகள், ஃப்ளோர் கார்பெட் பெயிண்டிங்ஸ், ஏர் கண்டிஷனர், காற்றில் விசிறப்படும் பொக்கே சென்டின் சுகந்தமான மனம். அந்த அறைக்குள் நுழையும் யாரும் தங்கள் வேலை முடிந்த பிறகும் இன்னும் சில நிமிடங்கள் உள்ளே இருக்க விரும்புவார்கள். நித்யா சுந்தரம் ஒரு ஃபைலை புரட்டி பென்சில் முனையால் தொட்டபடி வரிசை வரிசையாக படித்து கொண்டிருந்த போது இன்டர்காம் எடுத்து, பத்மினி ஒரு நிமிஷம் வந்துட்டு போங்க என்றாள். பத்மினி சுடிதாரில் இருந்தாள். கையில் ஷார்ட் ஹேண்ட் நோட் புக்குடன் உள்ளே வந்து நின்றாள். தலையை ஸ்டைலாக குதறி இருந்தாள். அடர்த்தியாக லிப்ஸ்டிக், தங்கத்தில் தங்க தாலி செயின். ஸ்வராஜ் கன்சல்டன்சிலேருந்து நாம் கேட்ட ப்ராஜெக்டு எஸ்டிமேட் வரவே இல்லை. 2 தடவை ரிமைண்ட் பண்ணியிருக்கோம். அங்கே மாதவராஜ்னு ஒரு பிஆர்ஓ இருக்கார். அவரை ஃபோனில் பிடிங்க. இன்றைக்கி ஈவினிங்குள்ளே எனக்கு ஃபோன் பண்ணிவிட்டு வந்து மீட் பண்ண சொல்லுங்கள். ஐ கேனாட் சிம்ப்ளி போஸ்ட்மேன். எஸ் மேடம். சிடோன் பத்மினி நாற்காலி முன்னையில் மரியாதையுடன் அமர்ந்தாள். கெஸ்ட் ஹவுஸ் ரெடியாக இருக்கா? எஸ் மேடம். நேற்று அங்கே டெலிஃபோன் ஒர்க் பண்ணாமல் இருந்தது, சரி பண்ணியாச்சு. ஈவினிங் எத்தனை மணிக்கு ஏர்போர்ட்டில் இருக்கணும்? 5:30 மேடம். ஒரு ஃப்ளவர் பொக்கே ரெடி பண்ணிடுங்க. சென்ட்ரல் மினிட்ஸோட குழந்தைகளும் கூட வராங்க. நாளைக்கு மகாபலிபுரம் போகிறாங்க. பெஸ்ட் பிஸ்கட்ஸு, சாக்லேட்ஸ், ஐஸ்கிரீம் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிவிடுங்க. மேற்கொண்டு அவள் சொல்லி கொண்டிருக்கும் போது தொலைபேசி நளினமாக அழைத்தது. ஹலோ நித்யா சுந்தரம் என்றாள். வணக்கம்மா. குட் மார்னிங். ஆண் குரல். குட் மார்னிங். என் பேர் அச்சுதன். ரொம்ப நேர்மையான அதிகாரின்னு நீங்கள் நல்ல பேர் வாங்கியிருக்கீங்க. அந்த நல்ல பேர் உங்கள் கெரியர் முழுக்க தொடரணும்னு ஆசைப்பட்றேன். நான் உங்கள் வெல்விஷர்னு வச்சுக்கோங்களேன். சரி, தேங்க்ஸ். அதுக்கு என்ன? உங்கள் ஆஃபீஸில் சில தவறுகள் நடக்குதுமா. உங்களுக்கு தெரிஞ்சு தான் நடக்குதுன்னு நான் நம்ப தயாராக இல்லை. கொஞ்சம் தெளிவாக பேசினா பரவாயில்ல. ஊழல் நடந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறேன். ஏன் ஆஃபீஸ்லையா? மாம்பழத்துக்குள்ளே சாமர்த்தியமாக வண்டு குடித்தனம் நடத்துறது இல்லையா? 1-2 இல்லாமா, 28 லட்சம் ரூபாய்க்கு ஒரு பெரிய ஊழல் நடந்திருக்கு. இம்பாசிபிள். உங்களை விபரமாக அறிமுகப்படுத்திக்கோங்க முதல்ல. இப்போதைக்கு என் பேர் மட்டும் போதுமா. அனாவசியமாக எனக்கு தொல்லைகள் வரும். உங்கள் ஆஃபீஸில் 100கணக்கானவங்க வேலை பார்க்குறாங்கம்மா. அத்தனை பேரையும் நீங்கள் சாது பசுவான்னு நினைக்கிறது நியாயமா? நான் இந்த சீட்டில் உட்கார்ந்ததுலேருந்து ஒரு குண்டூசி கூட எனக்கு தெரியாமல் தொலைஞ்சி போனதில்லை. வீட்டில் கொசுவுக்கு வலை போட்டுக்கிட்டு இருப்போம். சத்தம் இல்லாமல் பெருச்சாலி கொடுத்தா நடத்திட்டு இருக்கோம். நான் சொல்கிற 28 லட்சம் ரூபாய் ஊழலை உங்கள் ஆஃபீஸில் யார் யார் சேர்ந்து கூட்டணியாக நடத்தினாங்கன்னு எனக்கு தெரியும். எப்படி சாமர்த்தியமாக விஷயம் வெளியில் தெரியாதபடி திட்டம் போட்டு நடத்தினாங்கன்னு எனக்கு தெரியும். கம்ப்ளீட்டாக என்கிட்ட ஆதாரங்கள் இருக்குமா? மிஸ்டர் அச்சுதன், நீங்கள் சொல்கிறது உண்மைனா இப்படி ஃபோனில் பேசிகிட்டு இருக்கிறது நல்லதில்லை. நாம் சந்திக்கணும். ஷியோர். அதுக்காகத்தான் ஃபோன் செஞ்சேன். ஈவினிங் 5:30 மணி வரைக்கும் நான் என் ஆஃபீஸில் தான் இருப்பேன். மேட்டர் பெருசுமா. இந்த விஷயத்த உங்கள் ஆஃபீஸில் வச்சு பேசுகிறது சரியில்லைன்னு எனக்கு படுது. அஃப்கோர்ஸ், அதுவும் நியாயம்தான். உங்கள் வீட்டு அட்ரஸ் சொல்கிறீங்களா? சாரி, இந்த விவகாரத்தில் எக்காரணம் கொண்டும் என்னை நான் வெளிப்படுத்திக்க விரும்பலை. பின்ன வேறு எப்படி சந்திக்கிறது? ஒரு பொது இடத்துல சந்திக்கலாமா? இன்றைக்கி ஈவினிங் ஒரு 7 மணிக்கு கடற்கரையில் காந்தி சிலை பக்கத்தில் உள் ரோட்டில் நீங்கள் உங்கள் காரில் வந்து வெயிட் பண்ணுங்கள். ரகசியம் காப்பாற்றுற நம்பிக்கையானவங்க யாராவது இருந்தால் அவங்களோட நீங்கள் வர்றதில் எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. உங்கள் கார் நம்பர் எனக்கு தெரியும். நானே வந்து உங்களை அறிமுகப்படுத்திக்கிறேன். என் கைவசம் உள்ள ஆதாரங்களை தரேன். ஆனால் இதில் ஒரே ஒரு நிபந்தனை இருக்குமா? என்ன? தப்பு செஞ்சவங்க மேலே நீங்கள் கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். எடுப்பீங்கிற நம்பிக்கையில் தான் நான் நேராக உங்களை தொடர்பு கொள்கிற யோசனைக்கு வந்தேன். என் கையில் இருக்கிற ஆதாரங்களை முன்னணி எதிர்க்கட்சி தலைவர் கையில் ஒப்படைக்க முடியும், பத்திரிகைகளுக்கு கொடுக்க முடியும், சிபிஐக்கு அனுப்ப முடியும். இதையெல்லாம் செய்யாமல் உங்கள்கிட்டே ஒப்படைக்க முன்வரேன்னா உங்கள் நேர்மை மேலே எனக்கு எவ்வளவு தூரம் நம்பிக்கைன்னு நீங்கள் புரிஞ்சுக்குங்க. நீங்கள் தரப்போகிற ஆதாரங்களை உண்மையானதாக இருந்தால் நான் சட்டப்படி கடுமையான நடவடிக்கைகள் கண்டிப்பாக எடுப்பேன் சார். என்னை நீங்கள் நம்பலாம். மேலிடத்துலேருந்து உங்களுக்கு நடவடிக்கை எடுக்க வேணாம்னு ப்ரெஷர் வந்தாலும் நேர்மையில் உறுதியாக நிற்பீங்களாமா? எடுக்க வேண்டிய நடவடிக்கைகளை எடுத்துகிட்டு அவசியப்பட்டால் என் வேலையை ராஜினாமா செய்திருவேன். வேலைக்காகவோ சலுகைக்காகவோ எப்போவும் அநியாயத்துக்கு தலை வணங்க மாட்டேன் மிஸ்டர் அச்சுதன். தெரியுமா, இருந்தாலும் உறுதிப்படுத்திக்கிட்டேன். அப்போது ஈவினிங் சந்திக்கலாமா? கண்டிப்பாக. நீங்கள் சொன்ன இடத்துல நான் காத்திருப்பேன் என்று ஃபோனை வைத்தாள். என்ன மேடம் இது, ராஜினாமா அது இதுன்னு என்றால் கவலையான முகத்துடன் பத்மினி. ஃபோன் விவரங்கள் பூராவையும் அவளிடம் சொன்னாள் நித்யா. பத்மினி நம்பிக்கையான பெண். அது மட்டுமல்லாமல் கல்லூரியில் ஜூனியர். நீண்ட நாள் அறிமுகம். அவளை செக்ரட்டரியாக தேர்வு செய்ததே நித்யாதான்.
அலுவலகம் சம்பந்தப்பட்ட, அரசாங்கம் சம்பந்தப்பட்ட எவ்வளவோ அந்தரங்கமான ரகசியமான விஷயங்களை பற்றியெல்லாம் அவர்கள் விவாதித்திருக்கிறார்கள். நம்ம ஆஃபீஸ்லையா? 28 lakhs விழிகள் விரித்து ஆச்சரியப்பட்டாள் பத்மினி. பத்மினி, வீட்டுக்கு ஃபோன் செஞ்சு வர்றதுக்கு லேட் ஆகும்னு சொல்லிவிடு. ஈவினிங் நீயும் என்னோடவா ஒரு டேப் ரெக்கார்டரை சின்னதாக ஏற்பாடு பண்ணிக்கோ. யார் அந்த அச்சுதன்? தெரியலை. தன்னை முழுசாக அறிமுகப்படுத்திக்கலாம. குரலை வச்சு பார்த்தா சின்ன வயசாக தான் இருக்கணும். பேரை வச்சு பார்த்தா மலையாளியாக இருக்கணும். ஆனால் அவனோட பேச்சில் கொஞ்சம் கூட கேரளா நடி இல்லை. அதனால் அவன் சொன்னது பொய்யான பேராக தான் இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படியே அவன் சொன்ன மாதிரி ஊழல் நடந்திருந்தாலும் சம்மந்தப்பட்ட ஆதாரங்கள் அவனுக்கு கிடைக்கணும்னா அவனுக்கு நம்ம ஆஃபீஸோட நெருக்கமான தொடர்பு இருக்கணும் மேடம். ரைட் பத்மினி. ஒரு வகையில் அவனும் அந்த ஊழலில் சம்மந்தப்பட்டிருக்கலாம். அவனுக்கு மற்றவங்களால துரோகம் இழைக்கப்பட்டிருக்கலாம். அவங்கள பழி வாங்குகிற நோக்கத்தோடு அவன் ஆதாரங்களோட காட்டி கொடுக்க முன் வந்திருக்கலாம். விஷயம் பெருசு மேடம். அமைச்சர்கிட்ட பேசிடுறீங்களா? இந்த ஸ்டேஜில் வேணாம்னு நினைக்கிறேன். ஈவினிங் அவனை சந்தித்து பேசிடலாம். ஆதாரங்கள் கைக்கு வந்துட்டோம், அதுக்கப்புறம் மேற்கொண்டு பேசிக்கலாம். நாம் 2 பேர் மட்டும் போனால் போதுமா மேடம்? டெபுட்டி டைரக்டர் நவநீத கிருஷ்ணன்கிட்டையும் தகவல் சொல்லி அவரையும் அழைச்சிக்கிட்டு? வேணாம் பத்மினி. இந்த ஆஃபீஸில் சில பேர் கூட்டணியாக இந்த ஊழல் நடந்திருக்கிறதா அவன் சொன்னான். அது யாருன்னு தெரிகிற வரைக்கும் நாம் இந்த விஷயத்தை அதிகமாக யார்கிட்டையும் வெளியிடுறது நல்லதில்லை. யாருன்னு தெரிகிற வரைக்கும் எல்லாரையும் தகுதி வித்தியாசம் இல்லாமல் சந்தேகமத்தான் நான் பார்க்கணும். நீ இயல்பாரு. இந்த விஷயம் உன்னோடவே இருக்கட்டும். சரி மேடம். பத்மினி அந்த அறையை விட்டு வெளியேறியதும் நித்யா சிந்தனையோடு யோசிக்க துவங்கினாள். மூடி எடுத்து விட்டு கண்ணாடி டம்ளரிலிருந்து தண்ணீர் குடித்தாள். டெலிஃபோன் எடுத்தாள். எண்கள் ஒற்றினாள். கிரைம் பிரான்ச் எஸ்பி ஆறுமுகம் இருக்காரா? நான் நித்யா சுந்தரம் பேசுகிறேன்னு சொல்லுங்கள். சில வினாடிகளில் ஹலோ மேடம், குட் மார்னிங் என்றார் ஆறுமுகம். குட் மார்னிங். ஆஃபீஸில் தானே இருக்கீங்க? இன்னும் அரை மணி நேரத்தில் நான் அங்கே வரேன். ஒரு 5 நிமிஷம் பேசணும். வரலாமா? கண்டிப்பாக வாங்க மேடம். நித்யா தன் மேஜையை ஒழுங்குபடுத்தி விட்டு புறப்பட்டாள். அலுவலக கட்டிட வாசலில் இருந்த தன் காரை நோக்கி நடக்க டிரைவர் ஓட்டமாக வந்து கதவு திறந்து அவள் ஏறினதும் மூடிவிட்டு தன் ஆசனத்தில் அமர்ந்து ஸ்டார்ட் செய்தாள். அத்தியாயம் 4. ஒரு பழைய டைரி குறிப்பு. ரஞ்சித்குமார் எவ்வளவு எளிமையானவன்! பட்டு நூல் அருந்து விடாமல் லாவகமாக நெசவு செய்யும் ஒரு தேர்ந்த நெசவாளியைப் போல எதிரியின் மனம் புண்படாமல் எவ்வளவு இதமாக பேசுகிறான். 100 பேர் உயிரோடு இருக்கிறார்கள், 10 பேர் தான் வாழ்கிறார்கள் என்று ஒரு சொற்றொடர் சொல்வார்கள். இவன் வாழ்கிற ரகம். ஒவ்வொரு வினாடியையும் அனுபவித்து வாழ்கிறவன். கலகலப்பு என்கிற வார்த்தைக்கு அகராதியில் ரஞ்சித்குமாரை பார்க்கவும் என்று எழுதிடலாம். தன்னுடைய உற்சாகத்தை எல்லோர் மீதும் தொற்ற வைத்து விடுகிறவன். அன்பானவன், பண்பானவன். அவனிடம் வேலை பார்க்க துவங்கியதிலிருந்து தினமும் எவ்வளவு புதிய விஷயங்களை தெரிந்து கொள்கிறேன் நான். நடுவானில் 2 ஜெட் விமானங்கள் மோதிக்கொண்டன என்று தலைப்பு செய்தியோடு நிறுத்தி கொள்கிற ரகம் இல்லை அவன். ஏர்போர்ட்டில் கண்ட்ரோல் டவரில் ஒருத்தனோட ஃபோனில் பேசி விசாரித்தேன். அது எப்படி 2 விமானமும் ஒரே ஆல்டிடியூடில் வர முடியும்? யார் மிஸ்டேக்கு? எந்த கண்ட்ரோல் தப்பு பண்ணிச்சு? கடைசி வினாடியில் தவிர்க்க முடியாதான்னு கேட்டேன். பக்கமாக சொன்னார். இந்த இஷ்யூவில் மேட்ராக எழுதியிருக்கேன், படிச்சு பாரு எம்ஜி என்றான். என்ன எம்ஜி என்று தான் அழைக்கிறான். மஃபட் கேர்ளின் சுருக்கமான விளக்கம். என்னை வா போ என்று அழைக்கிற நெருக்கம் வந்து நாட்களாயிற்று. ரஞ்சித்குமார் ஐ லவ் யூ என்று வாய் விட்டு சொன்னதில்லை, அவனும் சொன்னதில்லை. ஆனால் நாங்கள் ஒருவருக்கொருவர் நேசித்து கொண்டிருந்தோம். எப்போது, யார், எப்படி கள்ளத்திரையை விளக்குவது என்று காத்திருந்தோம். ரஞ்சித்குமாருக்கு இந்த விஷயத்திலும் ஆர்வம். ஆட்டோமீட்டரில் சூடு வைப்பது என்கிறார்களே, நெருப்பை காட்டி சூடு வைக்கிற சமாச்சாரம் இல்லையாம். மீட்டரை நாசுக்காக கழற்றி உள்ளே சுத்தரபல் சக்கரத்தில் நைஸாக ராவி பல்லு உடைச்சிருவாங்க எம்ஜி என்று அவன் சொன்னது தான். கூடுமான வரைக்கும் காட்டன் பிரா யூஸ் பண்ணி எம்ஜி என்பான். திடுக்கென்று இருக்கும். மருத்துவபூர்வமாக காரணம் சொல்லும்போது விரசத்தை விட அவனுடைய அக்கறையே தெரியும். வெறும் கிளார்க்காக சேர்ந்த எனக்கு ஜேர்னலிசத்தில் ஆர்வம் ஊட்டியவன் அவன். ஒரு குருஸ்தானத்தில் எனக்கு எல்லாம் கற்றுத் தருகிறான். நாட்டில் நடக்கும் 1000 சம்பவங்களில் எது செய்தி எது செய்தி இல்லை என்பதில் துவங்கி ஒரு செய்தியை அழகான சுவாரஸ்யமான ரிப்போர்ட்டிங்காக எப்படி தருவது, எப்படி லே அவுட் செய்வது, எப்படி பேட்டி காண்பது, பேட்டி கண்டு வந்த பின் அதை எப்படி கட்டுரையாக்குவது, எப்படி எடிட் செய்வது என்று ஒரு பத்திரிகையாளனின் அத்தனை நுணுக்கமான விவரங்களையும் எனக்கு கற்றுத்தருகிறான். நேற்று ஒரு பேட்டிக்காக அவனுடைய மோட்டார் பைக்கில் பின்னால் அமர்ந்து நான் சென்றபோது ஹவ் அபவுட் ஐஸ்கிரீம் என்றான். 2 வேணும் என்றேன். சென்று அமர்ந்து ஆர்டர் சொல்லிவிட்டு காத்திருந்த போது என்னையே குறுகுருவென்று பார்த்தான். என்னப்பா அப்படி பார்க்குற என்றேன். நீ ஒன்றும் பிரமாதமான அழகின்னு சொல்ல முடியாதே. நான் ஒன்றும் சொல்லிக்கலையே, பின்ன ஏன் என் மனசு பாய் பிராண்டுது?
எப்படி எப்படி என்றேன். ஒரு கிரேட் அப்சரஸை நினச்சி தூக்கம் கலையிறதோ மனசு தவிக்கிறதோ இல்லை பாடாக அடிச்சுக்கிறதோ நியாயம். நீ ஷாம்பு போட்டு தலை குளிச்சுட்டு அன்றைக்கி எச்சில் ஊற வைக்கிறியே தவிர மற்றபடி பாலு மகேந்திரா ஹீரோயின் மாதிரி 1 among 1000 தட்ஸ் ஆல். இப்போ என்னன்னு சொல்கிற என்றேன். அவசியம் அந்த 3 வார்த்தைகளை சொல்லித்தான் ஆகணுமான்னு பரிசீலனை பண்ணிகிட்ருக்கேன் எம்ஜி. ஆமாம், இங்கே யாரோ இவருக்காக காத்து கிடக்குறாங்களாம். இல்லையா? டச் யுவர் ஹார்ட் அண்ட் சே பேபி. மாட்டேன், நான் சொல்கிறதா இல்லை. வேணாம், சொல்லாத. நல்லதாக போச்சு. நடிகை சூர்யா கலா இல்லை, போன வாரம் இன்டர்வியூ செஞ்சேன். நேற்று ஃபோன் செஞ்சான். சொந்த படமாக 15 நாள் காஷ்மீரில் ஷூட்டிங்கா. அவளோட நான் போகணுமா? எதுக்கு? கவரேஜ் பண்ணணுமா? ஷூட்டிங் ஐயா அவளையா? கிரேட் சொல்லாச்சே நீ. அன்னைக்கு பேட்டியை உன்னை ஹேண்ட்ஸம் பாயின்னு சொல்லி முதல் கோடு போட்டுட்டா. என்ன போகிறதா தீர்மானிச்சாச்சா? உன்னையும் முகம் ஞாபகம் வந்துச்சு. தெரியாத தேவதையை விட தெரிஞ்ச சாத்தா மேல்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அது ஞாபகம் வந்துச்சு, வரலன்னுட்டேன். படவா, நான் சாத்தானா? அழகு சுமார்னாலும் அன்பான சாத்தான். இந்த மூஞ்சிக்கு இன்னும் அண்ணன் அழகு வேணுமா? போதுன்ற. எது இஷ்டம். சரிப்போ, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். என்ன ஒரு அழுத்தம், என்ன ஒரு ரசிக்க முடிக்கிற ஈகோ. நேற்று வெட்டி அரட்டை தொடர்ந்து 1 மணி நேரம் நடந்து போகும் என் செல்ல ராஸ்கல் நேராக ஐ லவ் யூமா என்று சொல்லவே இல்லை. அவனை எப்படி சொல்ல வைப்பது? எப்படியாவது சொல்ல வைத்து விட வேண்டும். எனக்கு அதில் ஒரு வேடிக்கை செய்யலாமா என்று தீவிரமாக நான் யோசிக்க தொடங்கிவிட்டேன். அத்தியாயம் 5. நிலா இன்னும் பயணம் துவங்காத இருட்டு கவிழ்ந்து ஒளி பொத்தல்களாய் நட்சத்திரங்கள் மின்ன துவங்கி விட்ட வானம். ஓசோன் பூசி காற்றுகின்று வெளிக்காய்ச்சின ஊற்றின கடல் அலைகள், சவாரி குதிரைகள், அலைகளின் தொடல்களில் குதூகலிக்கும் விதவிதமான கால்கள், பெட்ரமாக்ஸ் வெளிச்சங்களில் மிளகாய் தோரணங்களுடன் வண்டிகள், ஒரே திக்கில் பறந்து கொண்டிருக்கும் 50-60 பட்டங்கள், முடிச்சாக அமர்ந்து சிரிக்கும் முகங்கள், வாய் உப்பில்லாத கதை பேச விரல்களால் சத்துள்ள கதை பேச கிடைத்த இருட்டு தீவுகளில் எல்லாம் காதலர்கள், மனித சங்கிலி போல ஏற்பாடு செய்ததோ என நினைக்க வைக்கும் கார் சங்கிலிகள். தனது அலுவலக அம்பாசிடர் காரின் பின் சீட்டில் ஜன்னல் கதவுகளை இறக்கி வைத்து காத்திருந்தாள் நித்யா. அவள் அருகில் பத்மினி. அவள் தொடைக்கு அடியில் சின்ன சைஸ் டேப் ரெக்கார்டர் தயார் நிலையில். டிரைவர் இறங்கி சென்று மாங்காய் வத்தை வாங்கி மிளகாய் பொடி தொட்டு தின்று கொண்டிருந்தான். நித்யா தன் வாட்சை பார்த்தாள். மணி 7:10. என்ன மேடம், இன்னும் காணும் என்றாள் பத்மினி. விளையாட்டு பேச்சு மாதிரி தெரியல. அவன் சொன்னதெல்லாம் சீரியஸாக தான் தெரிஞ்சுது. பார்க்கலாம். அவன்கிட்ட வண்டி இருக்கோ இல்லை பஸ் பிடிச்சு வரணுமோ தெரியல. பாட்டு போடு. பத்மினி காரில் இருந்த டேப்பை எக்கி அவன் செய்தாள். சித்ராவின் பாடல் ஒன்று ஒலிக்க துவங்கியது. அதை ரசித்தபடியே வெளியே மணல் வெளியில் நடமாடும் மனிதர்களை, உற்சாகமாக விளையாடும் குழந்தைகளை பார்க்க துவங்கினாள் நித்யா. மணி 7:30 கடந்து சில நிமிடங்களானதும் லேசான சலிப்பு வந்தது. டெலிஃபோன் செய்தி உண்மைதானா இல்லை யாரோ ஒரு வேலையற்றவனின் விளையாட்டா என்று லேசான சந்தேகம் ஏற்பட துவங்கிய போது, எக்ஸ்கியூஸ் மீ, குட் ஈவினிங் என்றபடி அவன் காரின் முன் கதவை திறந்து கொண்டு உள்ளே வந்து அமர்ந்தான். சாரி, நான் அரை மணி நேரத்துக்கு மேலே லேட்டு. நான் தான் அச்சுதன், உங்களுக்கு ஃபோன் செஞ்சவன். கை கூப்பினான். காருக்குள் போதிய வெளிச்சமில்லை என்பதால் அவன் முகம் தெளிவாக தெரியவில்லை. தெரிந்த வரையில் தொப்பி அணிந்திருப்பதும் தாடி வைத்திருப்பதும் கண்ணாடி அணிந்திருப்பதும் புரிந்தது. குட் ஈவினிங் என்ற நித்யா காரின் உள் விளக்கை போட சொன்னாள். ப்ளீஸ் லைட் போட வேண்டாம் என்றதும் கையை இழுத்து கொண்டாள். சரி, ஆதாரம் கொண்டு வந்திருக்கீங்களா? வெறுங்கையோட வருவனா என்ற அவன் பத்மினியை பார்த்தான். இவங்க என் செக்ரட்டரி தான், தயங்க வேணாம். அவன் சற்று உடம்பை இயக்கி தன் பேண்ட் பாக்கெட்டுக்குள்ளே இருந்து எடுத்து நித்யாவை நோக்கி நீட்டி, மன்னிக்கணும், இது ஆதாரம் இல்லை, ரிவால்வர். 6 சேம்பர்லையும் தோட்டம் நிரப்பி வச்சுருக்கேன். நிஜமாவே உடம்புல பொத்தல் போடுற மோசமான பிசாசு என்றான். இருவரும் வெலவெலத்து போனார்கள். ஏய், என்ன இதெல்லாம்? சத்தம் போடாமல் ஊரை கூட்டாமல் சைலண்ட்டாக இறங்கி என்னோட நடக்கணும். உயிர் மேலே பயம் இல்லைன்னா சத்தம் போடலாம் என்று சொல்லியபடி அவன் சின்ன சென்ட் பாட்டில் போல எடுத்து அதை பத்மினியின் முகத்தில் வினாடியின் ஒரு துணுக்கு பகுதியில் பீச்சினான். அவள் உடனடியாக மூச்சை தவிர்த்து தரையில் தூக்கி வீசப்பட்டு மீன் குஞ்சு போல ஒரு முறை உடம்பை நெளித்துவிட்டு துவண்டு செறிந்தாள். நித்யா தன் படபடப்பை அடக்கி கொண்டு தூரத்தில் நின்ற தன் கார் டிரைவரை பார்த்தாள். அவன் இங்கே நடக்கும் எதுவும் அறியாமல் முதுகு காட்டியபடி ஒரு இளைஞன் தன் பொமேரியன் நாய்க்குட்டியுடன் விளையாடுவதை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தான். நித்யா காரை விட்டு இறங்கினாள். அவனும் இறங்கி அவளுக்கு இணையாக ஏதோ உரிமையுள்ள காதலனை போல நெருக்கமாக நடந்தான்.
அந்த ரிவால்வர் அவள் இடுப்பை ஜில்லென்று தொட்டு கொண்டிருந்தது. அதோ அந்த கார் என்று தூரத்தில் நின்ற ஒரு மாருதியை நோக்கி அவன் அவளை நடத்தி சென்றான். அவர்கள் இருவரும் மாருதி நோக்கி நடக்க துவங்கியதும் 40 அடி தூரம் தள்ளி தனது மோட்டார் பைக் மேல் ஸ்டைலாக சாய்ந்திருந்த இன்ஸ்பெக்டர் சாமியப்பன் கவனமானார். எஸ்பி ஆறுமுகம் அவரை அன்றைக்கு காலையில் தன் அறைக்கு அழைத்து நித்யாவை அறிமுகம் செய்து வைத்து விவரம் சொல்லியிருந்தார். ஈவினிங் இங்கே கடற்கரையில் ஒரு ஆசாமியை சந்திக்க போகிறாங்க. அந்த சந்திப்பில் வில்லங்கமாக ஏதாவது நடக்கலாம்னு சந்தேகப்படுறாங்க. நீங்கள் மஃப்டியில் கொஞ்சம் தூரம் தள்ளி நின்று இவங்க காரையும் கண்காணிங்க. உங்கள் உதவி தேவைப்பட்டால் சமயத்துக்கு தகுந்த மாதிரி செயல்படுங்க சாமியப்பன். தனக்கு சொல்லப்பட்டபடி இவ்வளவு நேரம் சாமியப்பன் தள்ளி நின்று நித்யாவின் காரைத்தான் கண்காணித்து கொண்டிருந்தார். தொப்பி வைத்த ஒரு ஆசாமி அந்த காருக்குள் நுழைந்து உட்கார்ந்து பேசுவதை பார்த்தார். அவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்கிற கேட்கிற தூரத்தில் அவர் இல்லை. ஆனால் இப்போது அந்த ஆசாமியும் நித்யாவும் இணையாக உரசியபடி நடந்து போவதை பார்த்ததும் அவருக்கு சந்தேக பளிச்சு தோன்றியது. இதுவரை சந்தித்திராத ஒரு அறிமுகமில்லாத இவனோடு இவ்வளவு நெருக்கமாக நடந்து போவதென்றால் மேலும் நடையில் இயல்பை மீறின ஒரு செயற்கைத்தனம் தெரிகிறதே. அவர் யோசனை செய்து கொண்டிருக்கும் போதே அவர்கள் அந்த சிகப்பு மாருதியை அடைந்தார்கள். அதில் ஏற்கனவே டிரைவரும் மற்ற ஒருவனும் இருந்தார்கள். இவர்கள் வந்ததும் அந்த மற்றொருவன் பின் கதவை திறந்துவிட தொப்பி ஆசாமியும் நித்யாவும் உள்ளே ஏறி கொண்டதும் கதவு மூடும் அவகாசம் கூட தராமல் கார் புறப்பட்டது. சாமியப்பன் தன் பைக்கில் தாவி அமர்ந்து ஸ்டார்ட் செய்தார். சிவப்பு மாருதியை நோக்கி சீறி புறப்பட்டார். காரின் எண்களை உடனடியாக மனதில் பதிவு செய்து கொண்டார். மாருதி கடற்கரையின் முக்கிய சாலைக்கு வந்து அடையாறு நோக்கி விரைந்தது. சாமியப்பன் தன் பைக்குக்கும் மாருதிக்கும் நடுவில் ஒரே ஒரு ஃபியட் காரை மட்டும் வைத்துக்கொண்டு கவனமாக தொடர்ந்தார். காரில் நித்யாவை தவிர 3 பேர் இருப்பதை அவரால் பார்க்க முடிந்தது. நிச்சயமாக அவளை கடத்தி செல்கிறார்கள் என்பதை உணர்ந்தார். நித்யாவின் காரில் இருந்த நித்யாவின் செக்ரட்டரி என்ன ஆனாள் என்று திடீரென்று அவருக்கு கவலை வந்தது. தனது பைக்கில் இருந்த வயர்லெஸ் செட்டை ஆன் செய்து கண்ட்ரோலரை தொடர்பு கொண்டார். தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டார். எஸ்பி ஆறுமுகத்தின் உத்தரவின் பேரில் தான் இப்போது நித்யாவை கடத்தி செல்லும் காரை தொடர்ந்து கொண்டிருப்பதை சொல்லி கடற்கரையில் இருக்கும் நித்யாவின் காரில் இருந்த பெண் பத்திரமாக இருக்கிறாரா என்று பார்க்க சொன்னார். எஸ்பி ஆறுமுகத்திற்கு உடனே தகவல் தர சொன்னார். 4-5 பேர் கொண்ட ஒரு அதிரடி படையை ஆயுதங்களுடன் தயார்படுத்தி வைக்க சொன்னார். அவசியமெனில் மீண்டும் தகவல் தருவதாக சொல்லி பைக் சுவிட்சை ஆன் செய்தார். மாருதி கார் பட்டினப்பாக்கம் போர்ஷோர் எஸ்டேட் கடந்து ஐயப்பன் கோவில் தாண்டி விரைந்து அடையாறு திருவிக்கா பாலத்திற்கு முன்பாக ஜங்ஷன் சிக்னலில் தேங்கி நின்றது. நிழல் போல் தடந்த சாமியப்பன் இடைவெளி விட்டு பைக்கை நிறுத்தி கால்களை ஊன்றி கொண்டார். சிக்னல் மாறியதும் மீண்டும் ரேஸ் தொடர்ந்தது. மாருதி பாலம் தாண்டி எல்பி ரோடு கடந்து தின்வான்மையூர் கடந்து பழைய மகாபலிபுரம் சாலையில் இப்பொழுது முழு வேகத்தில் சென்று கொண்டிருந்தது. திருவான்மையூரில் பொறுப்பில்லாமல் சைடு ரோட்டில் இருந்து மெயின் ரோட்டுக்கு அலட்சியமாக வந்த ஒரு சைக்கிள்காரன் தன் பைக் சக்கரத்தில் சிக்கி கொள்ள விரும்பாததை உணர்ந்து முன் பிரேக் எல்லாம் போட்டு கடைசி வினாடியில் தவிர்த்து அவனை திட்டிவிட்டு மீண்டும் ஒவ்வொரு கியராய் மாறி டாப் கியருக்கு அவர் வந்தபோது அவருக்கும் மாறுதுக்கும் கணிசமான இடைவெளி ஏற்பட்டிருந்தது. கடைசி தெருக்களின் வெள்ளமான வெளிச்சங்கள் குறைந்து போய் சாலை விளக்குகள் மட்டுமே தொடர்ந்து கொண்டிருக்க முன்னால் சென்ற கார்கள் இப்போது அதன் பின் விளக்குகளின் வெளிச்சங்களால் மட்டுமே அடையாளம் தெரிந்து கொண்டிருந்தன. தூரத்தில் தான் குறிவைத்துள்ள சிகப்பு மாருதியின் வெளிச்ச புள்ளிகளை மட்டுமே இலக்காக வைத்து பைக்கை முழு வேகத்தில் விரட்டினார் சாமியப்பன். சிறிது நேரத்தில் அந்த மாருதி இடது பக்கம் ஒரு கிளை மண் சாலையில் திரும்பியது. சாலை விளக்குகள் எதுவும் இல்லாத அந்த பாதையில் சாமியப்பனும் பைக்கை திருப்பினார். மண் சாலையின் 2 புறங்களிலும் சின்ன சின்ன கள்ளி செடிகள் வந்து கொண்டிருக்க திடீரென்று பெரிய பெரிய வேப்ப மரங்கள் தொடர்ந்து மண்பாதை சீராக இல்லை. ஏகப்பட்ட மேடுகளும் பள்ளங்களும் இருக்க தான் தொடர்வதை அவர்கள் உணரக்கூடாது என்பதற்காக பைக்கின் ஹெட்லைட்டை அணைத்திருந்த சாமியப்பன் அந்த பள்ளங்களில் ஒரு உத்தேசத்தில் ஓட்டுவதற்கு பெரிதும் சிரமப்பட்டார். உடம்பின் எலும்புகள் எல்லாம் உதிர்ந்து விடும் போல தூக்கி தூக்கி போட்டது. திடீரென்று மாருதியின் விளக்குகள் தூரத்தில் அணைந்து போயின. சாமியப்பன் உடனே தன் பைக்கின் என்ஜினை அணைத்து விட்டார். பைக்கை நிறுத்தி இறங்கினார். அந்த பிரதேசத்தில் மாருதியின் 2 பின் விளக்குகள் மட்டும்தான் ஓரளவு இருட்டை விளக்கி வழி சொல்லி கொண்டிருந்தன. இப்போது அவையும் அணைந்ததும் கண்களுக்கு முன்னால் குடையை விரித்தது போல இருட்டாக இருந்தது. நிறைய மரங்கள் சுற்றிலும் இருப்பது இருட்டாக தெரிந்தது. மிக தொலைதூரத்தில் ஒரு பஸ்ஸின் ஹாரன் ஒலி கேட்க முக்கிய சாலையை விட்டு வெகு உள்ளே வந்திருப்பதை உணர்ந்தார். ஏதோ ஒரு இரவு பறவை இறக்கைகளை ஒரு தரம் சடசடத்து அடங்கியது. ஏற்கனவே சில்வண்டுகள் உற்சாக ஹெம்மிங்கில் இருந்தன. பொதுவாக தூரத்தில் நிறுத்தப்பட்டிருந்த மாருதியை நோக்கி நடந்தார் சாமியப்பன். கால்களுக்கு கீழே முதிர்ந்த சில மரக்கிளைகள் நெறிப்பட்டன.
மசமசமான கருப்பில் காருக்கு அருகில் ஒரு இடிந்த கட்டிடம் தெரிந்தது. அதை கட்டிடம் என்று சொன்னால் கட்டிட கலைஞர்கள் கேஸ் போடுவார்கள். ஒரு குறைப்பிரசவ மண்டபம் போல இருந்தது. கட்டிடத்தை ஒட்டிய மரம் அந்த மண்டபத்தை தன் கிளைகளால் அடைத்து காத்து கொண்டிருந்தது. சிதிலமடைந்த அந்த கால நினைவு சின்னமாக இருக்கலாம். சத்தியமாக ஒரு பேய் வந்து பார்த்தால் கூட பயமாக இருக்கிறது என்று ஓடிவிடும். நானே வருவேன் இங்கும் எங்கும் என்று பாட்டு பாடிக்கொண்டு வெள்ளை புடவை கட்டி சலங்கை சத்தத்துடன் அந்த மண்டபத்திலிருந்து ஒரு பெண் நடந்து வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை என்றுதான் அவருக்கு பட்டது. பொதுவாக நடந்து சாமியப்பன் அந்த மாருதி காரை அணுகிவிட்டார். அந்த காரில் இப்போது யாரும் இல்லை. 3 பேரும் இறங்கி நித்யாவை அந்த இருட்டு மண்டபத்திற்குள் தான் இழுத்து சென்றிருக்க வேண்டும். உள்ளே எந்த வெளிச்சமும் இல்லை, குரல்களும் இல்லை. யார் இவர்கள்? எதற்காக நித்யாவை இப்படி வினோதமாக கடத்தி இந்த இருட்டு மொட்டை மண்டபத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார்கள்? இப்போது அடுத்த நடவடிக்கை என்ன செய்ய வேண்டும்? முதல் காரியமாக சாமியப்பன் தன் பேண்ட் பாக்கெட்டை தொட்டு பார்த்து கொண்டார். துப்பாக்கி இருந்தது. துப்பாக்கியை கையில் வைத்து கொண்டார். மெதுவாக அந்த மண்டபத்தின் முகப்பை நோக்கி நடந்தார். எச்சரிக்கையாக செயல்பட வேண்டும். அவர்களிடமும் கண்டிப்பாக ஆயுதங்கள் இருக்கும். மண்டபத்திற்கு உள்ளே வந்து விட்டார் சாமியப்பன். ஒரு பாதி மட்டுமே இருந்த சுவரோரமாக தன் முதுகை தேய்த்தபடி பக்கவாட்டில் நகர்ந்தார். வலது கையில் துப்பாக்கியை நிமிர்த்தி பிடித்திருந்தார். இருட்டுக்குள் கண்களை கூர்த்தீட்டி தேடினார். காதுகளை உன்னிப்பாக வைத்து கவனித்தார். மண்டபத்திற்குள் எந்த ஒரு சின்ன அசைவும் இல்லை. காலடி ஓசையோ மூச்சு விடும் ஓசையோ கூட இல்லை. அவருக்கு ஆச்சரியமாக இருந்தது. உள்ளே வந்தவர்கள் ஒரு சத்தமும் இல்லாமல் இருட்டுக்குள் என்ன செய்கிறார்கள்? நித்யாவிடமிருந்து ஒரு முனகல் கூட இல்லையே. மயக்கப்படுத்தி இருக்க வேண்டும். அல்லது சச்ச. தன் காலடியில் ஒரு சிறிய கல் தட்டுப்பட்டது. அரை செங்கல் சைஸில் இருந்த அதை குனிந்து எடுத்தார். எதிர்ப்புற இருட்டில் உத்தேசமாக அந்த கல்லை வீசினார். கல் போய் ஏதோ ஒரு சுவரில் மோதி கீழே விழுந்து உடைந்தது. சிதறும் சத்தம் கேட்டது. அதற்கான ரியாக்ஷனாக எதுவும் நடக்கவில்லை. சாமியப்பன் இப்போது ஒரு தீர்மானத்திற்கு வந்து பாக்கெட்டில் இருந்த சின்ன டார்ச் லைட்டை எடுத்து உயிர்ப்பித்து தைரியமாக எதிரே அடித்து பார்த்தார். எக்ஸ்ரேயில் பார்க்கும் எலும்புக்கூடு போல மண்டபத்தின் உள்பக்கம் அங்கங்கே இடிந்து வளைந்து தெரிந்தது. யாரும் இல்லை. கார் நிற்கிறதே. அருகில் இந்த மண்டபம் தவிர வேறு கட்டிடம் எதுவும் இல்லையே. எங்குதான் போனார்கள்? டார்ச் அடித்தபடி மண்டபத்தின் பின்புறத்திற்கு வந்து விட்டார். நித்யா என்று உரக்க கூவினார். கார் நின்று கொண்டிருந்த முகப்பு பகுதிக்கு நேர் பின்புறம் மண்டபத்தை விட்டு வெளியே வந்த அவர் மண் தரையில் கார் டயர்களின் அச்சுக்கோடுகளை பார்த்தார். சொரீர் என்று உரைத்தது. எமகாதகர்களாகத்தான் அவர்கள் இருக்க வேண்டும். மண்டபத்தின் பின்புறம் ஏற்கனவே தயாராய் ஒரு காரை நிறுத்தி இருந்திருக்கிறார்கள். முகப்பில் மாருதியை நிறுத்திவிட்டு உள்ளே நுழைந்து பின்பக்கமாக வெளியேறி அந்த காரில் ஏறி சென்றிருக்கிறார்கள். நிமிர்ந்து பார்த்தார். கண்களுக்கு எட்டின தூரம் வரையில் இருட்டு 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 மட்டுமே. சற்று இடைவெளி விட்டு பைக்கை நிறுத்தி இறங்கி மெதுவாக நான் நடந்து மண்டபத்தை அடையும் முன்பாக அவர்கள் அத்தனை துரிதமாக செயல்பட்டு இருக்கிறார்கள். கோட்டை விட்டாயிற்று. எந்த காரில் போனார்கள்? தெரியாது. எந்த திசையில் போனார்கள்? அதுவும் தெரியாது. அவர்கள் விட்டு சென்ற மாருதி கார் மட்டுமே இருக்கிறது. சாமியப்பன் மறுபடி மண்டபத்தின் முன்பக்கம் வந்து காரை அடைந்தார். காரின் கதவை திறந்து உள் விளக்கை போட்டு ஆராய்ந்தார். நித்யாவின் கூந்தலில் இருந்து உதிர்ந்திருந்த மல்லிகை இதழ்களை தவிர வேற எதுவும் கிடைக்கவில்லை பின் சீட்டில். டேஷ்போர்ட் திறந்து பார்த்தார். ஒரு பாலித்தீன் உரை இருந்தது. எடுத்து பார்த்தார். அதில் காரின் ஆர்சி புக், ரோடு டேக்ஸ் ரசீது, டிரைவிங் லைசன்ஸ், இன்சூரன்ஸ் ரசீது ஆகியவற்றின் ஜெராக்ஸ் பிரதிகள் இருந்தன. எல் பரசுராமன் என்று பெயரும் கோட்டூர்புரம் விலாசமும் இருந்தது. சாமியப்பன் எடுத்த காகிதங்களுடன் கார் கதவை மூடிவிட்டு தன் பைக்கை சமீபித்தார். வயர்லெஸ் சட்டை உயிர்ப்பித்து விபரம் சொல்ல துவங்கும் முன்பாகவே கண்ட்ரோல் அறையிலிருந்து தகவல் சொன்னார்கள். சார், நீங்கள் துரத்திக்கிட்டு போயிருக்கிறதா ஒரு மாருதி வண்டியோட நம்பர் சொன்னீங்களே, அதே நம்பர் உள்ள காரு திருட்டு போயிட்டதா எல் பரசுராமன் கார் ஓனர் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. 4 நாளும் 8 என்றார் சாமியப்பன். திருட்டு காரில் நித்யாவை கடத்திட்டு போனவங்க திடீர்னு அவங்களோட சொந்த காரில் மாற்றி மாயமாக மறைஞ்சிட்டாங்க. அப்படின்னா அவங்கள மிஸ் பண்ணிட்டீங்களா? வருத்தமான எஸ். ஆனால் பரசுராமோட கார் மட்டும் இங்கே தான் நிற்கிது. இடம் சொல்கிறேன், காரை எடுத்துகிட்டு போக உடனே ஏற்பாடு பண்ணுங்க என்று சுரத்தில்லாமல் சொல்ல துவங்கிய சாமியப்பனுக்கு எஸ்மி ஆன்மீகத்திடம் என்ன பதில் சொல்ல போகிறோம் என்று நினைக்கவே கவலையாக இருந்தது. அத்தியாயம் 6. ஒரு பழைய டைரி குறிப்பு. டெலிஃபோனில் பேசிக்கொண்டிருந்த ரஞ்சித்குமார் நான் அறைக்குள் நுழைந்து எதிர் நாற்காலையில் அமர்ந்ததை பார்த்ததும் சுருக்கமாக பேசி ஃபோனை வைத்துவிட்டு,
ஹாய் எம்ஜி, என்னாச்சு? எரும மாடு குளிச்சுட்டு போன குளம் மாதிரி ஏன் இப்படி கலங்கலாக இருக்க? உங்களுக்கு என்னப்பா ஆம்பளைங்க, அவமானத்தையும் சிரிச்சுக்கிட்டே ஏற்றுப்பீங்க என்றேன். இதை பாரு, இந்த பீடிகை சுருட்டுக எல்லாம் வேணாம், கண்டேன் சீதைய மாதிரி சொல்லணும். என்னாச்சு? கொடுத்தான் லெட்டரை என்றேன். கைப்பையிலிருந்து எடுத்து கொடுத்தேன். இன்னைக்கு வீட்டு அட்ரஸ்க்கு தபாலில் வந்த லெட்டர், படிச்சு பாருப்பா என்றேன். பிரித்து படித்தான் வாய் விட்டு. என் இனிய பெண்ணே, என்றைக்கு நீ இந்த அலுவலகத்தில் வந்து சேர்ந்தாயோ அன்றிலிருந்து என் தவிப்பு துவங்கியது. நீ வேலையில் சேர்ந்தது முதல் ஒரு நாள் கூட நான் லீவு போடுவதில்லை. ஏன் தான் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை வருகிறதோ என்று நினைத்தேன். உன்னை பார்த்து கொண்டிருந்தாலே போதும், ஒரு முழு பாட்டில் விண்டேஜ் விஸ்கி அருந்தின போதை கிடைக்கிறது. என் இதயத்திற்கு சுகம் சேர்க்கும் சுந்தரியே, உன்னை நிரந்தரமாக மனதோடு வைத்துக்கொள்ள ஆசைப்படுகிறேன். நான் உன்னை மனப்பூர்வமாக நேசிக்கிறேன் என்பதை இன்னும் ஆணித்தரமாக, அழுத்தமாக, திருத்தமாக எந்த வார்த்தைகளை கொண்டு சொல்வது என்று புரிபடாமல் தவிக்கிறேன். எனக்கு நீ வேண்டும், நிச்சயமாக வேண்டும், வாழ்நாள் முழுவதும் வேண்டும். கிடைப்பாயா? உன்னை எனக்கு தருவாயா? முறையாக உன்னை திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறேன். அதற்கு முன் உன் விருப்பம் புரிந்து கொள்ள துடிக்கிறேன். வருகிற ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு பனகல் பார்க்கில் உனக்காக நான் காத்திருப்பேன். அவசியம் வா, மனம் விட்டு பேசலாம். எழுத நினைத்தது கடல் அளவு, எழுதி முடித்தது ஒரு துளியே. நேரில் என் தவிப்பை உனக்கு புரிய வைக்க காத்திருக்கிறேன். கட்டாயம் வா காதலியே. இப்படிக்கு உன் புன்னகை பித்தன். படித்து முடித்ததும் ரஞ்சித்குமாரின் கண்கள் எல்லாம் சிவந்து போனது. எந்த ராஸ்கல் எழுதுனது இதை? நாளைக்கு தானே ஞாயிற்றுக்கிழமை, நானும் வர்றேன். வரட்டும் அந்த கம்நாட்டி. ஒரே அறையில் ஒத்த காது செவிடா போக போகுது பாரு. ஆவேசமாக பேசினான் அவன். இருப்பா, எதுக்காக இவ்வளவு தூரம் அவசரப்படுற? ஆசைப்படுறானே, அவன் எதிரில் வந்து விரலாலேயே மொழி 2ஐயும் தோண்டிடுவேன். என்ன எல்லாம் எழுதியிருக்கான் பாரு. நான் தலை குனிந்து நிதானமாக பேசினேன். ரஞ்சித், அப்படி எதுவும் தப்பாக எனக்கு படலை. வா, சினிமாவுக்கு போகலான்னு கூப்பிடல, லாட்ஜில் ரூம் போட்டு கூத்தடிக்கலாம்னு கேட்கல. அவன் மனசில் உள்ளதை, இந்த பாதிப்புகளை எழுதிட்டு கல்யாணம் செய்துக்கலாமான்னு டீசெண்டாக தானே கேட்டிருக்கான். ஒரு பண்பாடு இருக்குது இந்த லெட்டரில். புடலங்கா, எனக்கு படுக்க தான் தெரியுது. சும்மா கொச்சையாக பேசாதப்பா. நீயே பல தடவை என்கிட்ட சொல்லியிருக்க, நம்ம நேசிக்கிற ஒருத்தவங்களை விட நம்மளை நேசிக்கிற ஒருத்தவங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும்னு. அதுக்காக இந்த பையன் யாராக இருந்தாலும் என்னை மனப்பூர்வமாக நேசிக்கிறது தெளிவாக புரியுது. இவ்வளவு தூரம் பாசமாக உள்ள ஒருத்தர் புருஷனாக கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும். பதட்டமாக ரஞ்சித்குமார் என் 2 தோள்களையும் அழுத்தமாக பிடித்து, என்ன நீ பேசிக்கிட்டு போகிற? விட்டா அவனோட மாலையும் கழுத்துமா வந்து நிற்ப போல இருக்கு. ஏன், என்ன தப்பு? என்ன தப்பா? அப்புறம் எதுக்காக என் மேலே இவ்வளவு பிரியமாக பழகின நீ? நான் மட்டும்தானே பிரியம் வச்சேன். செருப்பு பிஞ்சிரும். நீ மட்டும் தான் பிரியமாக பழகினியா? அப்போ நான் பொழுதுபோக்குக்காக உங்ககிட்ட பழகிட்டு இருக்கேன். ஐ லவ் யூ ஸோ மச்னு உனக்கு தெரியாது? என்ன சொன்னேன்? இன்னொரு தடவை சொல்லுப்பா. ஐ லவ் யூ ஸோ மச்னு சொன்னேன். நான் உடனே அவன் மீசையை பிடித்து ஆசையாக சிரித்து, அதுக்கு தான் உன்னை இப்படி ஐ லவ் யூன்னு சொல்ல வைக்கத்தான் நான் இப்படி ஒரு லெட்டர் செட்டப் செஞ்சேன். எப்படி நம்ம ஐடியா என்றேன். பாவி, ஒரு நிமிஷம் தவிக்க வச்சிட்டியே என்றவன். அது சரி, விண்டேஜ் விஸ்கி பற்றி எழுதியிருக்கியே, எப்படி அனுபவமா இல்லை என்ன? சிச்சி என்றேன். கல்யாணமாகட்டும், 2 பெகு ஊற்றி தர்றேன். அப்புறம் வீட்டுக்குள்ளேயே எனக்கு இலவச காப்ரே ஷோ கிடைக்கும். ஏய் யூ என்று செல்லமாக அவன் மார்பில் குத்தினேன். குத்தின கைகளை பற்றி தன்பால் இழுத்தான். சரிந்தேன். அவன் மேல் சாய்ந்தேன். இதமாக அணைத்து கன்னத்தை கன்னத்தால் உரசி இதழ்களில் அவன் தந்த முதல் முத்தம். ஐயோ, அது போதும் போதும் இந்த ஜென்மம் முழுக்க. அத்தியாயம் 7. அந்த தனியார் மருத்துவமனையில் உணர்வு திரும்பி பத்மினி கண் விழித்த போது எதிரே எஸ்பி ஆறுமுகம் மற்றும் டெப்யூட்டி கமிஷனர் ஆஃப் போலீஸ் தங்கராஜ் காத்திருந்தார். பத்மினிக்கு கடைசியாய் தொப்பி வைத்த அந்த தாடிக்காரன் திடீரென்று துப்பாக்கி எடுத்ததும் சென்ட் பாட்டில் போல ஒன்றை எடுத்து தன் முகத்தில் பீச்சியதும் நினைவுக்கு வர சற்றென்று எழுந்து அமர்ந்தாள். நித்யா மேடம் எங்க? அவங்களுக்கு எதுவும் ஆகலையே? 3 பேர் அவங்கள சாமத்தியமாக கடத்திட்டு போயிருக்காங்க. யார் என்னன்னு புரியலை. தேடுற முயற்சிகளில் இருக்கோம். உங்கள் ஒத்துழைப்பு வேணும். கடத்தினவனை நெருக்கமாக பார்த்த சாட்சி நீங்கள் மட்டும்தான் மிஸ்ஸஸ் பத்மினி என்றார் எஸ்பி ஆறுமுகம். அவன் எந்த நோக்கத்தோடு கடத்திட்டு போயிருக்கான்னு தெரியலை. ஆனால் பொதுவாக பணத்துக்காக இந்த மாதிரி கடத்தல்கள் செய்கிற பழைய குற்றவாளிகளோட ஆல்பம் கொண்டு வந்திருக்கோம். கொஞ்சம் பாருங்கள், நல்லா ஞாபகப்படுத்திட்டு பாருங்கள் என்றார் தங்கராஜ். அவன் காருக்குள்ளே உட்காந்துருந்தான் சார். அரை வெளிச்சம் கூட இல்லை. காரோட உள் லைட்டையும் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டான். அவன் முகம் சரியாக தெரியல. என்னால் முழு அடையாள எண்களை தான் சொல்ல முடியும்.
என்ன தொப்பி போட்டிருந்தான், குளிர் கண்ணாடி போட்டிருந்தான், தாடி வச்சுருந்தான். ட்ரை பண்ணுங்க. அவள் முன்னால் வைக்கப்பட்டு பக்கம் பக்கமாக ஆல்பம் புரட்டப்பட்டது. குற்றவாளிகளின் நேர் வலது இடது தோற்றங்களுடன் புகைப்படங்கள் இருந்தன. அவளால் யாரையும் குறிப்பிட்டு சொல்ல முடியவில்லை. அவன் பேச ஆரம்பித்ததுலேருந்து நான் டேப் செஞ்சேன் சார். பார்த்தோம், டேப் ரெக்கார்டரை பார்த்ததும் கேசட்டை எடுத்து கேட்டோம். உபயோகமான க்ளூ எதுவும் அதுலேருந்து எங்களுக்கு கிடைக்கல. நித்யா கிட்ட காலையில் அவன் ஃபோனில் எக்ஸாக்ட்லி என்ன பேசினான் நினைவுபடுத்தி சொல்லுங்களேன். நித்யா ஃபோன் பேசி வைத்த பின்னர் தன்னிடம் சொன்ன விவரங்களை எல்லாம் பத்மினி சொன்னார். ஆஃபீஸில் ஊழல்னு சொன்னதெல்லாம் போய், தனியாக நித்யாவை கடற்கரைக்கு வரவழைக்கிறதுக்காக சொன்ன கட்டுக்கதை அது. ஓகே, நீங்கள் பெட்டராக ஃபீல் பண்ணினீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு போகலாம், கொண்டு போய் விட சொல்கிறோம். ஆறுமுகமும் தங்கராஜும் அந்த அறையை விட்டு வெளியே வந்தார்கள். வராந்தாவில் நடந்தார்கள். அந்த இன்ஸ்பெக்டர் அவ்வளோ தூரம் போயிட்டு கோட்டை விட்டுட்டாரே என்றார் தங்கராஜ். அந்த மண்டபத்தில் தான் நித்யாவை வச்சிருக்கிற பிளானில் அவங்க கொண்டு போயிருக்கணும். இவர் ஃபாலோ பண்ணுறத புரிஞ்சுக்கிட்டு திடீர்னு அங்கேருந்து காரில் வேறு இடத்துக்கு போயிட்டாங்க. அந்த மண்டபத்தில் சர்ச் லைட் போட்டு தேடினப்போ கிடைச்ச கைவெடி குண்டுகளும் ஜெலட்டின் ஸ்டிக்குகளும் தான் எனக்கு கவலையாக இருக்குது. அவங்கள பற்றி பயங்கரமாக நினைக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ கூட எனக்கு காரணம் புரியலை சார். ஒரு டெரரிஸ்ட் கும்பல் ஒரு அமைச்சரை கடத்தினா அர்த்தம் இருக்குது. அரசாங்க அதிகாரியை கடத்துறதுல, அதிலையும் ஒரு பெண் அதிகாரியை கடத்துறதுல என்ன நோக்கம் இருக்க முடியும்? புரியலை. பட் ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் அ ஃபார்மல். இந்த கடத்தல் சமாச்சாரம் பேப்பரில் வரணும்னு அமைச்சர் விரும்புகிறாரு. நித்யா வீட்டில் நித்யா அவசரமாக பெங்களூர் புறப்பட்டு போயிருக்கிறதா சொல்லி வச்சுருக்கோம். ஆனால் இந்த பொய் ரொம்ப நேரம் நிற்காது. ராத்திரிக்குள்ளே ஏதாச்சும் செய்யுங்கன்னு சொன்னார் கமிஷனர். எந்த திசையில் போகிறதுன்னு புரியலை என்ற டெபுட்டி கமிஷனர் தங்கராஜ். இருவரும் அவரவர் ஜீப்புகளை அடைந்ததும், ஓகே, அந்த இன்ஸ்பெக்டர் சாமியப்பனை என் ஆஃபீஸ்க்கு அனுப்புவீங்க, ஐ வாண்ட் டு டாக் டு ஹிம் என்று விட்டு தன் ஜீப்பில் ஏறிக்கொண்டார் தங்கராஜ். மறுநாள் காலை கமிஷனரின் மேஜை மேலிருந்த பெரிய சைஸ் டேப் ரெக்கார்டரில் அந்த ஆடியோ கேசட் பொருத்தப்பட்டது. எதிர் நாற்காலிகளில் தங்கராஜ் மற்றும் சிஐடி பிரிவு அதிகாரி இமானுவேல் இருந்தார். டேப் சுழன்று ஒலிக்க துவங்கியது. குட் மார்னிங் கமிஷனர் சார், என் பேர் அச்சுதன். முதல்ல சொல்லிடுறேன், இது பொய் பேர் தான். இருந்தாலும் ஒரு அடையாளத்துக்கு பேர் வேணாமா? நானும் என்னோடய நண்பர்களும் சேர்ந்து தான் கவர்மெண்ட் ஆஃபீஸர் நித்யா சுந்தரத்தை கடத்திட்டு வந்தோம். அந்த பொண்ணை சாதாரணமாக நினச்சோம். விவரம்தான் முன்கூட்டியே உங்கள் டிபார்ட்மெண்ட் உதவியை நாடினாங்களாம். அதுக்காக இப்படி ஒரு சொத்தை இன்ஸ்பெக்டரையே அனுப்பி வைப்பீங்க? ஆனாலும் சும்மா சொல்லக்கூடாது. கடைசி வரைக்கும் தொடர்ந்து வந்து எங்கள் கூடாரத்தை கண்டுபிடிச்சிட்டாரு. வேறு வழி இல்லாமல் நாங்கள் வேறு கூடாரத்துக்கு மாற வேண்டியதாக போச்சு. சரி விடுங்க, அது நடந்து முடிஞ்ச கதை. இப்போ எதுக்கு அது? நாங்கள் நேற்று ராத்திரி 7:30 மணிக்கு கடத்தினோம். காலையில் பேப்பரில் கடத்தல் செய்தி வரும்னு பார்த்தா காணோம். பெரிய ஆளு பண்ணிங்க. உள்ளுக்குள்ளேயே யானையை மறைச்சிடுவீங்க போல இருக்க. ஜனநாயகத்தில் மக்கள்கிட்ட எதையும் மறைக்கக்கூடாது சார். இன்றைக்கி சாயங்கால பேப்பரில் நித்யா சுந்தரம் கடத்தப்பட்டு செய்தி வரணும். இல்லைன்னா நாங்களே எல்லா பத்திரிக்கை ஆஃபீஸ்க்கும் செய்தி கொடுத்துருவோம். ரைட்டு, அடுத்த விஷயத்துக்கு வரலாம். நாங்கள் தீவிரவாதிகள் சார். பிறக்கிறப்பவே கையில் கத்தி துப்பாக்கியோட நாங்கள் யாரும் பிறக்கலை. இந்த சமுதாயத்தில் உள்ள மோசமான மேல்தட்டு பக்கம் அவங்களுக்கு ஜால்ரா போட அரசாங்கம் தான் எங்களை உருவாக்குறாங்க. காந்தி வாழ்ந்த தேசம், புத்தர் வாழ்ந்த தேசம், அமைதி விரும்புகிற தேசம், சமாதான புறாவை கொண்டாடுற தேசம். சரி, இந்த பெருமையே பேசிகிட்டு இருந்தால் போதுமா? எல்லாருக்கும் சோறு இல்லையா? எல்லாருக்கும் வீடு இல்லையா? எல்லாருக்கும் தண்ணி இல்லையே? எல்லாருக்கும் துணி இல்லையே? அதெல்லாம் தான் இல்லை. அட, எங்களுக்கு இதெல்லாம் இல்லைன்னு சத்தமாக குரல் கொடுக்குற உரிமை இருக்கான்னா அதுவும் இல்லை. திருடங்கிட்ட போலீஸ்காரன் மாமூல் வாங்குறது ஒரு ஐட்டமாக வச்சு எல்லா பத்திரிகையிலையும் ஜோக் வருது. ஐயா, இது சிரிக்கிற விஷயமா இல்லை சீரியஸாக யோசிக்கிற விஷயம்? இந்த ஒரு டிபார்ட்மெண்ட் மட்டும்தானா? எங்கே போனாலும் லஞ்சம், ஊழல். ஒரு கூட்டம் சொகுசாகவே இருக்கும், ஒரு கூட்டம் ஒப்பாரி வச்சுக்கிட்டே இருக்கணுமா? தப்பு எங்கே இருக்குது? குதிரை சரியாக ஓடாமல் சண்டித்தனம் செஞ்சால் லகானை இழுத்து பிடிக்க வேண்டியது யார் பொறுப்பு? குதிரைக்காரன் சரியில்லைன்னா குதிரை தறி கட்டால் தான் ஓடும். குதிரைக்காரன்னு நான் சொல்கிறது அரசாங்கத்தை தான். ஒரு நல்ல அரசாங்கம் நிச்சயமாக மக்களுக்கு நல்லது செய்ய முடியும். மோசமான அரசாங்கம் கெட்டது தான் செய்ய முடியும். அமைதி பூங்கான்னு கொண்டாடின நம்ம தமிழ்நாட்டில் பூங்கா முழுக்க பாம்பு தான் இருக்குது, அதுவும் விஷப்பாம்பு. எதுக்கு வளவலன்னு? அரசாங்கம் வெள்ளைக்காரங்கிட்டேருந்து சுதந்திரம் வாங்கினது உண்மை. வாங்கி கஜானாவுக்குள்ளே பத்திரமா பூட்டி வச்சிருச்சு. அதுக்கு சொந்தக்காரங்களான மக்கள்கிட்ட கொடுக்கவே இல்லை.
அதனால் சுதந்திர நாட்டுக்குள்ளே இன்னொரு சுதந்திர போர் அவசியமாகுது. அதை அடையிறது தான் எங்கள் லட்சியம். லட்சத்திலேருந்து சுதந்திரம், ஊழல்லேருந்து சுதந்திரம், அநீதியிலேருந்து சுதந்திரம், வறுமையிலேருந்து சுதந்திரம். இந்த புது சுதந்திரத்துக்கு எங்களுக்கு காந்தி வழி பிடிக்கல. இன்னைய தேதிக்கு அது ஒத்தும் வராது. ஏழைங்க உடம்புலேருந்து சிந்துற ரத்தம் பார்த்து குழந்தைங்களுக்கு திஸ் இஸ் ரெட்டுன்னு பாடம் சொல்லி தர்ற திமிர் பிடிச்ச கூட்டத்துக்கிட்ட கையேந்தி உரிமை கேட்க முடியாது சார். கையில் துப்பாக்கி ஏந்தி தான் உரிமை கேட்கணும். வேறு வழி இல்லை. வன்முறை தான் எங்கள் வழி. வன்முறையை அழிவுக்காக பயன்படுத்துகிற கும்பல் இல்லை. நாங்கள் ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்த துடிக்கிற துடிப்பான இளைஞர்கள். நாங்கள் தீவிரவாதிகள்னு நீங்களே முத்திரை குத்தி தமிழ்நாட்டில் உள்ள எல்லா ஜெயில்கள்லேயும் அடைச்சி வச்சுருக்கீங்களே. இன்றைய தேதிக்கு அவங்க மொத்தம் 117 பேர். வேலூர் ஜெயிலில் மட்டும் 45 பேரை அடைச்சி வச்சுருக்கீங்க. இப்போது எங்களோட கோரிக்கைக்கு வர்றோம். அந்த 117 பேரையும் தமிழ்நாடு அரசு விடுதலை செய்யணும். இல்லைனா உங்கள் அரசாங்கத்தோட ஒரு நல்ல அதிகாரியான நித்திய சுந்தரோட உயிரை நீங்கள் இழக்க வேண்டியிருக்கும். 48 மணி நேரம் அவகாசம் உங்களுக்கு தரோம். தீவிரவாதிகளை விடுதலை செய்ய தயார்னு 3வது நாள் பேப்பரில் அரசாங்கத்தோட அறிக்கை வெளிவரணும். வந்தால் அதுக்கப்புறம் நாங்கள் நித்யாவை விடுதலை செய்கிறத பற்றி முடிவு செய்கிறோம். கேசட்டில் இத்தனை நேரம் உணர்ச்சி பூர்வமாக கொந்தளித்த குரல் நின்று வெற்று நாடா சுழன்றது. அதிகாரிகள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். இந்த கேசட் எப்படி வந்து சேர்ந்துச்சு என்றார் தங்கராஜ். காலையில் என் வீட்டு லெட்டர் பாக்ஸில் போட்டுட்டு ஃபோன் செஞ்சு லெட்டர் பாக்ஸை பாருங்கள் சார்னு சொன்னான். சிஎம்ஐ பார்த்துட வேண்டியதான். ஃபோனில் ஓரளவு சொன்னேன். இன்னும் 1 மணி நேரத்தில் அவர் ரூமில் சந்திக்கிறோம். அதுக்கு முன்னாடி நாம் பேசுகிறது நல்லதுன்னு தான் உங்களுக்கு போட்டு காட்டினா என்றார் கமிஷனர். அவர்கள் ஆலோசனை செய்ய துவங்கினார்கள். அத்தியாயம் 8. ஒரு பழைய டைரி குறிப்பு. எனக்கு அந்த பத்திரிகை அலுவலகத்தில் ரஞ்சித் குமாரின் அடுத்த அறையில் வேலை. கிளார்க்காக நுழைந்த எனக்கு ஜேர்னலிசம் கற்றுக் கொடுத்து தன் உதவியாளராய் மாற்றிக்கொண்டு விட்டான். அவன் டேப் செய்து கொண்டு வரும் பேட்டிகளை நான் ஓட விட்டு கேட்டு அப்படியே எழுதி கொடுப்பேன். அவன் எடிட் செய்து கொள்வான். சிறுகதைகள் படித்து தேர்வு செய்வதும் என் வேலை. இன்றைக்கு வேலை விமாரத்தில் இருந்த நான் அவன் ஒரு பிரமுகரிடம் அப்பாயின்மெண்ட் வாங்க சொன்னது நினைவுக்கு வந்து தொலைபேசியை எடுத்தபோது அடுத்த அரை எக்ஸ்டென்ஷன் ஃபோனில் ரஞ்சித்குமார் யாரோ ஒரு நபருடன் உரையாடுவது கேட்க நான் எதேச்சையாக கவனிக்க துவங்கினேன். சார், பத்திரிகைக்குன்னு ஒரு சுதந்திரம் இருக்குது. தயவுசெய்து அதை அடகு வைக்க சொல்லாதீங்க என்றான் ரஞ்சித்குமார். அதுக்காக உன் இஷ்டத்துக்கு பொய்யா எழுதுவ நான் பார்த்துட்டு இருக்கணுமாடா புறம்போக்கு. எதிர்முனையில் கரகரத்த குரலுக்கு சொந்தக்காரர் யார் என்று புரியவில்லை. ஆனால் அந்த குரலில் அலட்சியம் இருந்தது, திமிர் இருந்தது. சார், நீங்கள் ஒரு பெரிய மனுஷர். கொஞ்சம் கண்ணியமாக வார்த்தைகளை உபயோகிச்சா நல்லாயிருக்கும். டே பையா, என்னை பற்றி உன் பத்திரிகையில் இன்னொரு தடவை இந்த மாதிரி ஏதாச்சும் எழுதுனேன்னா அப்புறம் எழுதுறதுக்கு மட்டும் இல்லை, சொரியறதுக்கு கூட கையில் ஒரு விரல் மிச்சம் இருக்காது. இந்த மிரட்டல்லாம் வேணாம் சார். அட கழுதைக்கு பிறந்த கம்நாட்டி. நான் சும்மா மிரட்டுற ஜாதி இல்லை. 2 வருஷத்துக்கு முன்னாடி வேறு ஒரு பத்திரிகையில் ஒரு பயப்பட தான் துள்ளினான். கூப்பிட்டு விட்டு ஹவுசிங் போர்டு பிளாட் ஒன்று இலவசமாக ஏற்பாடு பண்ணுறேன்னு சொன்னேன். தலையை ஆட்டிட்டு போய் என் பேப்பரை போட்டு லஞ்சம் தர முன் வந்தாருன்னு அதையும் எழுதிட்டான். எனக்கு கோபம் பொத்துக்குச்சு. நம்ம பசங்களை கூப்பிட்டு விட்டு கஞ்சாட தான் காமிச்சேன். அவன் காலை வெட்டி மூஞ்சியில் ஆசிட் ஊற்றி ரகலை பண்ணிட்டானுங்க. 3 மாதம் கழித்து ஒரு விழாவில் அந்த தம்பிக்கு மேடையில் கூப்பிட்டு நானே சக்கரை நாற்காலி கொடுத்தா. என் நாற்காலியோட அருமை அப்போ தான் அவன் புரிஞ்சுக்கிட்டான். உனக்கு எப்படி வசதின்னு யோசிச்சுக்கோ. இதுக்கெல்லாம் பயந்து பேனாவை மூடி வைக்கிற கோழனா இல்லை சார். பணம், வீடு எதை காட்டியும் என்னை விலைக்கு வாங்க முடியாது. தப்புன்னே எனக்கு தெரிஞ்சா அதை பிரதமரே செஞ்சிருந்தாலும் கண்டித்து எழுதுகிற துணிச்சல் எனக்கு இருக்குது. என் எழுத்துக்கு பூரண சுதந்திரம் கொடுத்துருக்காரு எங்கள் முதலாளியும் ஆசிரியரும். அதனால் இந்த பூச்சாண்டி காட்டுற வேலையை விட்டுடுங்க. உங்களை பற்றி தப்பாக செய்தி வராமல் இருக்கணும்னா தப்பாக எதுவும் செய்யாமல் இருக்கிறதுன்னு ஒரு நல்ல கொள்கையை வச்சுக்கலாமே சார். தம்பி வேணாம், உன் மேலே உள்ள அக்கறையில் தான் சொல்கிறேன். அப்புறம் உன் இஷ்டம். எதிர்முனையும் வைக்கப்பட்டதும் நான் உடனே பரபரப்பாய் ரஞ்சித்குமாரின் அறைக்கு வந்தேன். அவன் முகம் ஏகமாய் சிவந்திருந்தது. ரஞ்சித், நான் எல்லாம் கேட்டுட்டு தான் இருந்தேன். பேசினது யார்? அது எதுக்கு உனக்கு? சொன்னால் ஆச்சரியப்படுவேன். பேசினது ஒரு அமைச்சர், அது மட்டும் தெரிஞ்சுக்கோ, அது போதும். போன வாரம் நம்ம பத்திரிகையில் ஆளுங்கட்சியோட ஊழல்கள் பற்றி ஒரு கட்டுரை எழுதியிருந்தேன். அதில் இவரை பற்றியும் வந்தது. செம தண்ணியில் பேசுகிறார். இங்கேயே நாத்தம் அடிக்குது என்று சிரித்தான். என்னப்பா சிரிக்கிற நீ? எனக்கு பக்குன்னு இருக்குது. ஏன் அவ்வளவு தூரம் எதிர்த்து பேசினேன் அவர்கிட்ட? எனக்கு பயமாக இருக்குப்பா. அந்த ஆள் சொன்னதையெல்லாம் நம்பிட்டியா நீ? சும்மா மிரட்டுறதுக்காக சொன்னது. இந்த மாதிரி எவ்வளவு பேரை பார்த்துட்டேன், எவ்வளவு தபால் பார்த்துட்டேன்.
மற்றவங்க விஷயம் வேறு. ஆனால் இவர் அமைச்சர், அதனால் பவர் இருக்குது, பழி வாங்க முடியும். இந்த ஆளுக்கு கட்சியில் நல்ல பேர் கிடையாது. குறிப்பாக சீஃப் மினிஸ்டருக்கு இவரை பிடிக்காது. இந்த ஆள் ரகசியமாக சிஎம்க்கு குழி தோண்டிட்டு இருக்காருன்னு எல்லாருக்கும் தெரியும். முதல்ல 4-5 இலாக்கா பார்த்துட்டு இருந்தார். இப்போ ஒரே ஒரு இலாக்கா தான், மற்றதெல்லாம் பிடுங்கிட்டாங்க. இப்படியும் இதையும் கூடிய சீக்கிரம் பிடுங்கிட்டு அமைச்சர் பதவியிலேருந்து கீழே இறக்க போகிறாரு சிஎம். பல்லு பிடுங்கின பாம்பு மாதிரி ஆயிடுவார். இவரை பற்றி தகவல் கொடுத்து எழுத சொல்கிறதே இன்னொரு அமைச்சர் தான் தெரியுமா? இதெல்லாம் உள் ரகசியங்கள். இந்த ஆளுக்கு போய் பயப்பட சொல்கிறிய நீ? அதுக்கு இல்லை ரஞ்சித், எதுக்கும் இனிமேல் அவரை பற்றி எழுதாமல் இருப்பா. கிழிஞ்சுதுப்பா. ஒரு வாரமாக நான் ராத்திரி பகல்னு பார்க்காம அலைஞ்சிக்கிட்டு இருக்கேனே, எதுக்குன்னு தெரியுமா? இவர் அமைச்சர் ஆனதுலேருந்து இது வரைக்கும் கொஞ்சம் என்னென்ன அட்டூழியம் செஞ்சுருக்காருன்னு அத்தனை ஊழல்களுக்கும் ஆதாரங்கள் திரட்டிக்கிட்டு இருக்கேன். இந்த முயற்சிக்கு ஆளுங்கட்சி பிரமுகர்களே சில பேர் ரகசியமாக எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்துட்ருக்காங்க. இது வரைக்கும் கிடைச்ச ஆதாரங்களே மலைப்பாக இருக்குது. ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் பத்தலைன்னு கவலைப்பட்டுக்கிட்டு சகட்டு மெனிக்கு ஊழல் பண்ணியிருக்கான். லட்சங்கள் இப்போது அவுட் ஆஃப் ஃபேஷன் ஆகிடுச்சு. கோடி கணக்கில் பண்ணியிருக்காரு. இவருக்கு இந்தியாவில் எந்தெந்த ஸ்டேட்டில் எல்லாம் எத்தனை விதமான சொத்துக்கள் எல்லாம் இருக்குது தெரியுமா? காஷ்மீரில் ஆப்பிள் தோட்டம் வச்சுருக்கான் மனுஷன், ஆந்திராவில் முந்திரிக்காடு, ஊட்டியில் எஸ்டேட்டு, திருவனந்தபுரத்தில் சினிமா தேட்டரு, மெட்ராஸில் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ். இன்றைக்கி பூரா சொல்லலாம். ஒரு டாக்குமெண்ட் விடாமல் சேகரித்து நம்ம பத்திரிகையில் கட்டுரை தொடர் மாதிரி எழுத போகிறேன். எல்லா டாக்குமெண்ட்ஸையும் வெளியிட போகிறேன். நான் குற்றம் சாட்டுற ஒவ்வொரு வரிக்கும் ஆதாரம் வைக்க போகிறேன். நம்ம பப்ளிஷர், எடிட்டர் எல்லாருக்கிட்டையும் இதை பற்றி பேசிட்டேன். இந்த கட்டுரை தொடரால் நம்ம வால்மன பத்திரிக்கையோட சர்க்குலேஷன் எகிற போகுது. இன்னும் கொஞ்சம் பேப்பர்ஸ் தேவைப்படுது. மற்றபடி கட்டுரைக்கு தலைப்பு கூட வச்சுட்டேன். என்ன தலைப்பு? சுழல் நாற்காலி. எனக்கு பயமாக இருக்கு ரஞ்சித் என்றேன் மனம் கலங்கி. அத்தியாயம் 9. தமிழக முதலமைச்சர் விநாயகமூர்த்தியின் அறையில் அந்த அவசரமான கூட்டம் கூட்டப்பட்டிருந்தது. முதல்வரும் சில முக்கிய அமைச்சர்களும் இருந்தார்கள். டிஜிபி ஆஃப் போலீஸ், கமிஷனர் ஆஃப் போலீஸ், தலைமை செக்ரட்டரி மற்றும் சில முக்கியமான அதிகாரிகள் அமர்ந்திருந்தார்கள். அச்சுதன் கமிஷனருக்கு அனுப்பி வைத்த அந்த ஆடியோ கேசட் அங்கே மறுபடி போட்டு கேட்கப்பட்டது. 48 மணி நேரம் அவகாசம் கொடுத்துருக்காங்க. வயலண்ட் குரூப்புன்னு புரியுது. ஆனால் அவங்க வச்சுருக்கிற கோரிக்கை நியாயம் இல்லாது. ஒரு குறிப்பிட்ட தொகையை அவங்க கேட்டிருந்தா கூட ஏற்பாடு செய்கிறதுல தப்பு இல்லை. ஏன்னா ஒரு உயிர் முக்கியம். அதுலேயும் அரசாங்க அதிகாரி, கல்யாணமாகாத கன்னி பொண்ணு, 47 தீவிரவாதிகள் ரிலீஸ் பண்ணுறதுன்னு பேச்சுக்கே இடமில்லை. அவங்க குறிப்பிட்டிருக்க 103 தீவிரவாதிகளை பற்றி லிஸ்ட் வர வச்சு படித்து பார்த்தேன். 3/4 பேர் ரத்த வெறி பிடிச்சு அலைஞ்சவனுங்க. ஒருத்தனும் குறைஞ்சு 6 பேரை கொலை செஞ்சுருக்கான். இந்த வன்முறை கும்பலை இந்த சமுதாயத்தில் உலா விடுறது ரொம்ப தப்பு. குடிசைக்கு நெருப்பு வைக்கிறதுக்கு சமம். ஸோ அச்சுதனோட கோரிக்கையை, அதன் விளைவுகளை நினச்சி பார்த்து அரசு நிராகரிக்குது. அதே சமயம் கடத்தப்பட்டிருக்கிற நித்யா சுந்தரம் உயிரோட மீட்கப்பட்டாகணும். அது அரசோட கடமை. இதுக்கு என்ன செய்ய போகிறோம் என்ற கேள்வியோடு தன் பேச்சை நிறுத்தி கொண்டார் முதல்வர். ஐஸ் வாட்டர் குடித்தார். கைது செய்யப்பட்டிருக்க தீவிரவாதிகள் 117 பேரில் ஹாம்லெஸ்னு பொறுக்கினா ஒரு 7-8 பேரை பொறுக்கலாம். அவங்க மேலே உள்ள சார்ஜஸ் கம்மி. அவங்கள ரிலீஸ் பண்ணுறதுல சமுதாயத்துக்கு எந்த ஆபத்தும் கிடையாது. அதனால் இந்த அச்சு தன் குரூப்புக்கு உங்கள் கோரிக்கைப்படி 103 பேரை ரிலீஸ் செய்ய முடியாது, வேணும்னா ஒரு 7 பேரை ரிலீஸ் பண்ணுறோம்னு சொல்லலாமான்னு என் யோசனையை சொல்கிறேன் என்றார் தலைமை செக்ரட்டரி. உடனே நோ என்றார் டிஜிபி. தட் ஷோஸ் அவர் இன்எஃபிஷியன்சி. அவங்க நித்ய சுந்தரத்தை கடத்திட்டு போன கார்லேருந்து நிறைய கைரேகைகள் நமக்கு கிடச்சிருக்கு. பழைய மகாபலி ரோட்டில் இடிஞ்ச மண்டபத்தில் அவங்க சில தடயங்களை விட்டுட்டு போயிருக்காங்க. அதையெல்லாம் வச்சுக்கிட்டு திறமையான ஒரு டீம் ஏற்கனவே இந்த தீவிரவாதிகளோட இடத்தை தேடுறதுல தீவிரமாக இறங்கிட்டாங்க. எந்த கோரிக்கையும் நிறைவேற்ற வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க கொடுத்துருக்கிற அவகாசத்துக்குள்ளே அவங்கள வளைச்சி பிடிச்சி நித்யா சுந்தரத்தை உயிரோட மீட்டிட முடியும்னு நான் நம்புகிறேன். பாசிட்டிவாக யோசிக்கிறது நல்லது தான். ஒரு வேளை அந்த அவகாசத்துக்குள்ளே அவங்கள நம்மளால் கண்டுபிடிக்க முடியாமல் போச்சுன்னா அதுக்கு என்ன பதில் என்றார் மற்றொரு அமைச்சர்.
அதுக்காக 117 தீவிரவாதிகளையும் இந்த மிரட்டலுக்கு பயந்து அவுத்து விட்டுடலாம்னு சொல்கிறீங்களா என்று கோபமாக பாய்ந்தார் சிஎம். அப்படி சொல்லலை, அவர் சொன்ன மாதிரி ஒரு 7 பேரையாவது. இல்லை, இது தப்பு. ஒரு மோசமான முன் உதாரணத்தை நாம் ஆரம்பித்து வைக்கக்கூடாது. ஏதாச்சும் காரியம் நடக்கணும்னா யாராச்சும் அரசு அதிகாரியை கடத்தி வச்சுக்கிட்டு மிரட்டினா போதும், அரசு பயந்துக்கிட்டு காரியம் செஞ்சிரும்னு மற்றவங்களுக்கு நினைப்பு வரும். கிட்டத்தட்ட செய்தி இன்னைக்கு ஈவினிங் நியூஸ் பேப்பரில் வரணும்னு ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்க என்றார் கமிஷனர். அது செஞ்சிடலாம். இவ்வளவு நடந்தப்புறம் இனி பொதுமக்கள்கிட்ட மறைக்க வேணாம். ப்ரெஸ் மீட்டிங் உடனே வச்சு ரிப்போர்ட்டர் பண்ணிவிடுங்க. அதில் கோரிக்கையை அரசு நிராகரித்தது. அதே சமயம் அதிகாரியை உயிரோடு மீட்கும் பணிகளில் தமிழக போலீஸார் தீவிரமாக ஈடுபட்டுள்ளார்கள் அப்படின்னு செய்தி கொடுத்துருங்க. நிச்சயமாக அவங்க அடுத்த மூவில் இறங்கி வருவாங்க. ஒரு பயம் வந்துடும் அவங்களுக்கு. நாம் கேட்ட கோரிக்கையை ரொம்ப பெருசுன்னு உணர்கிற மாதிரி பக்குவமாக மேட்ரு வரணும். அரசோட அறிக்கையை ரெடி பண்ணிவிட்டு என் பார்வைக்கு அனுப்பிட்டு பத்திரிகை கொடுங்க என்றார் சிஎம் விநாயகமூர்த்தி. சரி சார் என்றார் தலைமை செக்ரட்டரி. இது அரசாங்கத்துக்கு விடப்பட்டிருக்கிற ஒரு சவால். ஒரு கௌரவ பிரச்சனையாக எடுத்துங்க. நித்திய சுந்தரத்தை உயிரோட மீட்டாகணும். நம்ம டிபார்ட்மெண்ட்டோட அத்தனை வசதிகளையும் பயன்படுத்துங்க. சாதிச்சு காமிங்க. அப்போ தான் நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட் மேலே மக்களுக்கு நல்ல மரியாதை வரும். எங்கள் ஆட்சி மேலேயும் நம்பிக்கை அதிகரிக்கும் என்று விட்டு முதல்வர் விநாயகமூர்த்தி எழுந்து கொண்டு கை கூப்பியதும் அனைவரும் எழுந்து கை கூப்பி விட்டு விலக துவங்கினார்கள். மாலை செய்தித்தாள்களில் செய்திகள் வெளிவந்தன. அரசு அதிகாரி நித்தியசுந்தரம் தீவிரவாதிகளால் கடத்தப்பட்டார். கோரிக்கையை அரசு நிராகரித்தது. கடத்தல்காரர்களுக்கு அரசு எச்சரிக்கை. நேற்றிரவு சுற்றுலாத்துறையில் இயக்குநராக பணிபுரியும் அதிகாரி நித்யாசுந்தரம் சில மர்ம ஆசாமிகளால் சாமத்தியான முதலில் கடத்தி செல்லப்பட்டார். பிறகு அச்சுதன் என்று தன்னை சொல்லிக்கொள்ளும் ஒரு தீவிரவாத கும்பலின் தலைவன் அரசாங்கத்திற்கு அனுப்பிய செய்திகளில் தங்களை வன்முறையாளர்கள் என்பதை ஒப்புக்கொண்டதோடு அரசாங்கத்தின் பல்வேறு சிறைச்சாலைகளில் இருக்கும் 117 தீவிரவாதிகளை உடனடியாக விடுதலை செய்ய கோரியுள்ளான். அரசுக்கு 2 தினங்கள் அவகாசம் கொடுத்துள்ள அவன் கோரிக்கை நிறைவேற்றப்படாத பட்சத்தில் கடத்தப்பட்டுள்ள அரசு அதிகாரி கொலை செய்யப்படுவார் என்ற எச்சரிக்கை விடுத்துள்ளான். இன்று நமது முதல்வர் கூறிய அவசர கூட்டத்தில் காவல்துறை உயர் அதிகாரிகளும் முக்கிய அமைச்சர்களும் கலந்து கொண்டு பிரச்சனையை விவாதித்தார்கள். பல கொலைகளை செய்துள்ள பல வன்முறை சம்பவங்களுக்கு காரணமாக இருந்த 117 தீவிரவாதிகளை விடுதலை செய்வது என்கிற பேச்சுக்கே இடமில்லை என்று முதல்வர் விநாயகமூர்த்தி திட்டவட்டமாக அறிவித்தார். கடத்தல்காரர்களின் கோரிக்கை நியாயமற்றது என்றும் அதை நிறைவேற்றினால் சமுதாயம் அடுத்தடுத்து பல வன்முறை சம்பவங்களையும் கொலைகளையும் சந்திக்க வேண்டியிருக்கும் என்றும் அவர் விளக்கினார். கடத்தல்காரர்களை வளைத்து பிடிப்பதில் தமிழக காவல்துறை தனது முழு பலத்தையும் திறமையும் உபயோகித்து திறமையாக செயல்பட தொடங்கிவிட்டது என்றும் வெகு விரைவில் நித்யாசுந்தரம் மீட்கப்படுவார் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். கடத்தல்காரர்கள் தங்கள் முயற்சிகளை கைவிட்டுவிட்டு அதிகாரியை விடுதலை செய்வதோடு காவல்துறையிடம் சரணடைந்தால் அவர்களை மன்னித்து சட்ட நடவடிக்கை எதுவும் எடுக்காமல் இருப்பதால் அவர்களுக்கு செய்தி விடுவித்திருக்கிறார். காவல் படையினர் அவர்களை பிடிக்க நேரில் மிக கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் முதல்வர் கடத்தல்காரர்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார். அச்சுதன் அந்த சலூனில் அமர்ந்திருந்தான். அவன் கையில் மாலை தினசரி இருந்தது. அதில் வெளிவந்த செய்தி முழுவதும் அவன் படித்து பார்த்தான். ஊதிக்கொண்டிருந்த சிகரெட்டை கீழே போட்டு அணைத்தான். எழுந்தான். சலூனை விட்டு வெளியே நடந்தான். அவர் தலையில் இப்போது தொப்பி இல்லை, முகமுடி தாடி இல்லை, கண்களுக்கு குளிர் கண்ணாடி இல்லை. ஒரு ஃபோட்டோஷாப்புக்குள் நுழைந்தான். ஒரு ரோல் கேனிகா ஃபிலிம் கொடுங்க என்றான். வாங்கி கொண்டான். நடந்து சாலையோரத்தில் நின்றிருந்த சாக்லேட் நிற அம்பாசிடரை அடைந்தான். உள்ளே அமர்ந்தான். காரின் சீட்டில் இருந்த யாஷிகா கேமரா எடுத்து திறந்து அந்த ஃபிலிம் ரோலை லோட் செய்து முடித்தான். காரை ஸ்டார்ட் செய்து புறப்பட்டான் அச்சுதன். அத்தியாயம் 10. ஒரு பழைய டைரி குறிப்பு. இன்றைக்கு வெளியாக உள்ள எங்கள் வாழ்முனை வார இதழில் ரஞ்சித்குமார் எழுத இருக்கும் பரபரப்பான கட்டுரை தொடரை பற்றி அறிவிப்பு வந்திருந்தது. தமிழக அமைச்சர்களின் முகத்திரை கிழிகின்றன. எங்கள் நட்சத்திர பத்திரிகையாளர் ரஞ்சித்குமார் எழுதும் சுழல் நாற்காலி ஆதாரங்களோடு ஊழல்களை வரிசையாக அம்பலப்படுத்தப் போகிறார். அடுத்த இதழில் நமது மாண்புமிகு அறநிலையத்துறை அமைச்சரின் அம்பலங்கள் வெளியே வருகின்றன. உங்கள் பிரதிக்கு சொல்லி வையுங்கள். மதியம் 2 மணி சுமாருக்கு ரஞ்சித்குமாரை தேடிக்கொண்டு ஒரு சஃபாரி சூட் அணிந்த ஆசாமி வந்தபோது நானும் ரஞ்சித்குமாரின் அறையில் இருந்தேன்.
வந்தவர் தன்னை அறநிலையத்துறை அமைச்சரின் தம்பி என்று அறிமுகப்படுத்தி கொண்டார். என்னை பார்த்தார், தயங்கினார். தனியாக பேச வேண்டுமே என்றார். நான் இருப்பதால் பரவாயில்லை என்று ரஞ்சித்குமார் சொன்னதும் தான் கொண்டு வந்திருந்த ஒரு சூட்கேஸை திறந்து ஒரு சின்ன பண்டிலை எடுத்து வைத்தார். ரஞ்சித்குமார், வேணாம், இந்த விபரீத விளையாட்டை விட்டுரு. இதில் 2 லட்சம் இருக்குது. இந்த கட்டுரையை தொடர எழுத வேண்டாம். 10லன்னு ஃபீல் பண்ணினா இன்னும் கிடைக்க ஏற்பாடு செய்கிறேன். நீங்கள் எழுத போகிறது பூரா பொய்கள் தான், இருந்தாலும் இமேஜ் கெட்டுடும் என்றார். அப்படியா? உங்களுக்கு பதில் சொல்கிறதுக்கு பத்திரிக்கை இருக்குது. என் கட்டுரை நான் எழுதுறதெல்லாம் பொய்கள்னு அதில் எழுதிட்டா போச்சு. நான் ஆதாரங்களோடு எழுத போகிறேன். உண்மையாக பொய்யான்னு மக்கள் முடிவு செய்யட்டுமே என்றான் ரஞ்சித்குமார். முதல்ல இதை எடுத்து உள்ளே வைக்கிறீங்களா? முதல்ல நீங்கள் எழுந்து வெளியில் போகிறீங்களா? ரைட்டு, அப்புறம் உங்கள் இஷ்டம். அவர் எழுந்து ரஞ்சித்குமாரை முறைத்து விட்டு பணப்பண்டலை சூட்கேஸ்குள் வைத்து கொண்டு புறப்பட்டு சென்றார். ரஞ்சித்குமார், இந்த விவகாரம் எனக்கு பயமாக இருக்குப்பா, வேணாமே, விட்டுடேன் என்றேன். தப்பு எம்ஜி. எத்தனையோ லட்சக்கணக்கான மக்கள் மனசில் அதிருப்தியும் வெறுப்பும் இருக்குது. அவங்களோட எண்ணங்களில் வெளிப்படுத்துகிற சாதனம் பத்திரிகைகள். நாம் எல்லாரும் கூட ஒரு வகையில் மக்களோட பிரதிநிதிகள். அவங்களுக்கு எதிராக நடக்கிற கொடுமைகளை துணிச்சலோடு தட்டி கேட்கணும். இனிமேல் பயமே கூடாது. நான் உனக்கு சொல்கிறது இதுதான். உன் சொந்த பாதுகாப்பை மனசில் வச்சுக்கிட்டு தைரியமாக காரியங்கள் செய்கிறதுக்கு என்னைக்கு தயங்கவே கூடாது. என்ன மாதிரியே ஒரு தைரியமான ஜேர்னலிஸ்ட்டை உன்னை உருவாக்கணும்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். நீ இப்படி கலங்குறியே என்றான் ரஞ்சித்குமார். அவனது கடமை உணர்ச்சியும் தொழில் மேல் வைத்துள்ள சின்சியாரிட்டியும் துணைச்சலும் எனக்கு பெருமையாகத்தான் இருக்கிறது. ஆனால் கூடவே என்ன நடக்கலாமோ என்று பயமாகவும் இருக்கிறது. அத்தியாயம் 11. கமிஷனர் தன் கையில் இருந்த புகைப்படத்தை பார்த்தார். அதில் நித்யா சுந்தரம் வெறும் ஜாக்கெட்டும் பாவாடையும் மட்டும் அணிந்து கண்களில் கண்ணீரும் மிரட்சியுமாக இருக்க, அவளுக்கு 2 பக்கமும் நின்றிருந்த 2 திடகாத்திரமான இளைஞர்கள் அவளின் 2 கைகளையும் பற்றி இழுத்த நிலையில் இருந்தார்கள். 2 பேரும் கணுப்பு துணியால் தைத்த முகமுடி தைத்திருந்தார்கள். இருவர் கைகளிலும் AK-47 ரக துப்பாக்கிகள் இருந்தன. புகைப்படத்துடன் இணைக்கப்பட்டிருந்த கடிதத்தை எடுத்து படிக்க துவங்கினார். மதிப்பிற்குரிய கமிஷனர் அவர்களுக்கு அச்சுதன் எழுதி கொண்டது. செய்தித்தாளில் உங்கள் அரசாங்கத்தின் முடிவை படித்ததும் ஆத்திரமடைந்தோம். அதன் விளைவு உங்கள் அரசு அதிகாரியின் புடவை உருவப்பட்டுள்ளது. பெண் அதிகாரியை கடத்து வந்த சௌகரியம் இப்போது புரிந்திருக்கலாம். எங்கள் கோரிக்கையில் எந்த மாற்றமும் இல்லை. 117 தீவிரவாதிகளும் விடுதலை செய்யப்பட்டே ஆக வேண்டும். அதுவரை நாங்கள் ஓயப்போவதில்லை. எங்களை உங்களால் பிடிக்கவும் முடியாது. அரசின் முடிவுக்காக காத்திருக்கிறோம். அடுத்த கட்டமாக நித்யா சுந்தரத்தை பாவாடை ஜாக்கெட்டையும் உருவி புகைப்படம் எடுத்து அனுப்பி வைக்க உள்ளோம். இத்துடன் இணைக்கப்பட்டுள்ள புகைப்படம் உங்களுக்கு மட்டுமல்ல, தமிழகத்தின் அத்தனை செய்தி நிறுவனங்களுக்கும், அத்தனை பத்திரிகைகளுக்கும், அத்தனை சமூக அமைப்புகளுக்கும், அத்தனை பெண்கள் சங்கங்களுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இந்த கடிதத்தின் பிரதிகளும் அனுப்பப்பட்டுள்ளன. அச்சுதன் எந்த விவகாரத்திலும் இதுவரை தோற்றதே இல்லை. மற்றவை நாளைய செய்தியில். பார்த்த பின்பு தங்கள் அன்புள்ள அச்சுதன். பின் குறிப்பு: என் கையை இரத்தத்தில் போட்டிருக்கிறேன். என் இரத்தத்தால் அல்ல, உங்கள் அதிகாரி நித்யா சுந்தரத்தின் கட்டை விரலில் எடுக்கப்பட்ட இரத்தத்தால். கமிஷனரின் வியர்வையை ஒற்றிக்கொண்டார். பெருமூச்சு விட்டார். தொலைபேசி ஒலிக்க துவங்கியது. எடுத்தார். டிஜிபி பேசினார். உங்களுக்கும் தபாலும் ஃபோட்டோ வந்திருக்கணுமே. வந்திருக்கு சார். என்ன நினச்சிட்டு இருக்கானுங்க? மண்டையை பிச்சுட்டு விட்டுவானுங்க போல இருக்கு சார். சரி, நம்ம இன்வெஸ்டிகேஷன் நிலமை என்ன? ரிசல்ட் 0ங்கிறது தான் உண்மை. அவங்க இருக்கிற இடத்த பற்றி ஒரு சின்ன க்ளூ கூட கிடைக்கல. சந்தேகத்தில் இது வரைக்கும் 78 பேரை அரெஸ்ட் பண்ணி விசாரிச்சாச்சு. சிஎம் கிட்ட பதில் சொல்ல முடியலையே சார். கண்ணா பின்னான்னு சத்தம் போடுறாரு. இந்த ஃபோட்டோவை என்லார்ஜ் பண்ண பார்க்குறீங்களா? லென்ஸ் வச்சு பார்த்தேன். பின்னணியில் பிளைன் வெள்ளை சுவர். அவனுங்க 2 பேரும் முகமுடி போட்டிருக்கானுங்க. எந்த க்ளூவும் இல்லை. சிட்டியில் உள்ள கலர் லேப் எல்லாத்துலேயும் விசாரிக்க ஏற்பாடு பண்ணுறேன் என்றான். பெரிய லெவலில் பிரச்சனையாகும் போல இருக்குது சார். என்ன செய்து கொண்டு இருக்கிறது காவல்துறைன்னு நம்ம தான் கேள்வி கேட்டு பத்திரிகையில் எழுதுவாங்க. என்னமோ நம்மக்கிட்ட தகவல் சொல்லிட்டு தான் அவங்க செயல்படுற மாதிரி. சிஎம் ஆஃபீஸுக்கு தான் புறப்பட்டுருக்கேன். அவரோட பேசிட்டு உங்களுக்கு ஃபோன் செய்கிறேன். சரி சார் என்று ஃபோனை வைத்தார் கமிஷனர். எடுத்த முடிவில் மாற்றம் கிடையாது சார். 117 தீவிரவாதிகளை விடுதலை பண்ணுறது முட்டாள்தனம். நமது அரசு அதிகாரி கடத்தல்காரர்கள் பிடியில் இருக்கும்போது பக்குவமாக இதமாக அறிக்கை விடலாம். அவர்களை தூண்டி விடுவது போல் பொறுப்பு இல்லாமல் அறிக்கை விட்டுருக்கிறாரு நம்ம முதல்வர் அப்படின்னு எதிர்கட்சி தலைவர் அவரோட பத்திரிகையில் எழுதியிருக்காரு. கடத்தல்காரங்க கிட்ட என்ன கொஞ்சமாமா ஆவேசமாக கேட்டார் சிஎம் விநாயகமூர்த்தி. எதிர்நாற்காலியில் டிஜிபி மௌனமாக அமர்ந்திருந்தார். அவனுங்களை இன்னும் கண்டுபிடிக்க முடியலையா? சிட்டி லிமிட்டில் ஒரு ஹெட் அவுட் சான்சஸை கூட விடாமல் தேடிட்டு இருக்காங்க சார். சந்தேகப்படுற வீடுகளை எல்லாம் கூட சோதனை போடுறோம். ஒரு சின்ன வீடு கூட இது வரைக்கும் கிடைக்கல.
இன்றைக்கி பேப்பரில் ஒரு அறிக்கை கொடுங்க. முதல்வர் இந்த விவகாரம் குறித்து கடத்தல்காரர்களின் தலைவனான அச்சுதனுடன் பேச்சுவார்த்தை நடத்த தயார். நேரில் வராவிட்டாலும் கூட தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ளுமாறு அச்சுதனை முதல்வர் கேட்டுக்கொள்கிறார் அப்படின்னு பேப்பரில் போட சொல்லிடுங்க. ஏன் ஆஃபீஸ் நம்பரையும் கொடுங்க. நல்ல ஐடியா சார். இந்த மாதிரி போட்டுட்டு எல்லா டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்ச்லேயும் விழிப்பாக இருக்க சொல்லலாம். சிட்டியில் உள்ள அத்தனை பப்ளிக் பூத்ஸ் பக்கத்துலேயும் மஃப்டியில் போலீஸை போட்டு ஃபோன் பேச வர்ற அச்சுதனை கண்காணிக்க செய்யலாம். செய்யுங்க, ஏதாவது செய்யுங்க. அந்த வெட்டி பசங்களுக்கு எல்லாம் நம்ம பணிச்சு போக முடியாது. பணிச்சு போகிற மாதிரியான கோரிக்கையும் இல்லை அது என்றார் முதல்வர். அத்தியாயம் 12. ஒரு பழைய டைரி குறிப்பு. கடந்து சென்ற 3 தினங்களில் எவ்வளவு மோசமான சம்பவங்கள். அரசியல்வாதி எவ்வளவு பெரிய வன்முறையாளனாக இருக்கிறான். நான் அன்றிரவு ஒரு சினிமாவுக்கு சென்று விட்டு என் முகப்பட்டில் திரும்பிக் கொண்டிருந்த போது ரஞ்சித்குமாரின் வீட்டுக்கு சென்று ஒரு புத்தகம் வாங்கி கொள்ள வேண்டியது நினைவுக்கு வந்து அவன் வீட்டு பக்கம் வண்டியை திருப்பினேன். தூரத்திலிருந்து பார்த்தபோது அந்த பரபரப்பும் அமளையும் கொழுந்து விட்டு எரியும் தீஜுவாலைகளும் என் வயிற்றில் கத்தி செருகின. கிட்டே வந்து வண்டியை நிறுத்தி ஓடி போய் பார்த்தேன். எரிந்து கொண்டிருந்தது ரஞ்சித்குமாரின் வீடுதான். வீட்டுக்குள்ளிருந்து அவன் அம்மா, அப்பா, தம்பி என்று ஒவ்வொருவராக தீயணைப்பு படையினரால் வெளியேற்றப்பட்டு கொண்டிருந்தனர். உடம்பெல்லாம் நடுங்க பதட்டமாக நின்ற ரஞ்சித்குமார் என்னை பார்த்ததும் ஓடி வந்து என் கையை பிடித்து கொண்டான். பாஸ்டர்ஸ் பாரு, தீபாவளி கொண்டாடுறானுங்க பாரு. 1 மணி நேரமாக எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. 10 தடவை ஃபோன் செஞ்சு இப்போ தான் ஃபயர் சர்வீஸ் வண்டி வந்தது. யாருக்கும் எதுவும் ஆகலையே. நல்ல வேலையாக யாருக்கும் ஒன்றும் ஆகலை. அப்பாவுக்கு தான் லேசான தீப்புண் பட்டிருக்கு. ஆஸ்பத்திரிக்கு போயிட்டாரு. என் மேலே உள்ள கோபத்தை என் குடும்பத்து மேலேயும் காட்டுறது என்ன நியாயம்? இப்படி வா. என் கையை பிடித்து கூட்டத்திலிருந்து விலகி தனியாக என் மொஃபட் அருகே அழைத்து வந்து சைடு பாக்ஸ் தர என்றான். திறந்தான். தன் பனியனுக்குள் இருந்து ஒரு பெரிய கவர் எடுத்து சைட் பாக்ஸில் வைத்து மூடினான். இந்த கவரில் நான் சுழல் ராக்காளி கட்டுரை எழுதுறதுக்காக நான் சேகரித்த ஆதாரங்கள் எல்லாம் இருக்குது. வீட்டில் நெருப்பு பிடிச்சதும் முதல் வேலையாக இதை எடுத்து பத்திரப்படுத்திட்டேன். அவங்க நோக்கம் மனுஷங்களோட சேர்ந்து இந்த ஆதாரங்களையும் இருக்கிறது தான். வீட்டை இன்சூரன்ஸ் பண்ணியிருக்காரப்பா. நீ என்ன பண்ணுற, இந்த கவரை உங்கள் வீட்டில் பத்திரமா ஒரு இடத்துல வச்சிரு. இதை பற்றி உங்கள் வீட்டில் கூட யார்கிட்டையும் சொல்லாத. நான் அவங்க போக்கில் போய் விளையாட்டு காட்ட போகிறேன். இப்போது பதுங்கிடுறேன். பின்னாடி பாய்ச்சலை காமிக்க போகிறேன். அந்த நேரத்திலும் என் ரஞ்சித்குமார் தைரியம் இழக்காமல் பேசியது எனக்கு பிரமிப்பாயிருந்தது. நீ புறப்பட்டு போ, பாதி அணைச்சிட்டாங்க, மிச்சத்தையும் அணைச்சிடுவாங்க, நீ இங்கே இருக்க வேணாம் என்று சொல்லி என்னை அனுப்பி வைத்தான். அவன் சொன்னபடி வீட்டில் யாரிடமும் சொல்லாமல் அந்த பெரிய பிரவுன் கவரை பத்திரப்படுத்தி வைத்தேன். அடுத்த இதழ் வாழ்முனை ஒன்று வெளியானது. அதில் நமது நட்சத்திர பத்திரிகையாளர் ரஞ்சித்குமார் எழுதியிருந்த பரபரப்பான கட்டுரை தொடரில் வெளிவராமல் செய்வதற்கான சில விஷமிகள் அவருடைய வீட்டில் நெருப்பு வைத்தார்கள். அந்த நெருப்பில் கட்டுரை தொடருக்காக அவர் சிரமப்பட்டு சேகரித்த ஆதாரங்கள் யாவும் சாம்பலாகின. விஷமிகளின் எண்ணம் பலித்து விட்டது. தர்மம் இப்போது தோற்றிருக்கிறது. விரைவில் வெல்லும். வாசகர்களுக்கு சுழல் நாற்காலி கட்டுரை தொடரை வாங்க முடியாமல் போனதற்காக ரஞ்சித்குமாரோடு வாழ்முனை பத்திரிகையின் நிர்வாகமும் தன் வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறது. ஆசிரியர் மற்றும் கட்டம் கட்டி முதல் பக்கத்தில் செய்தி வெளியாகி இருந்தது. ரஞ்சித்குமாரின் திட்டம் என்னவென்று எனக்கு புரியவில்லை. அத்தியாயம் 13. காலை வணக்கம். தமிழகத்தின் முன்னணி நாளிதழ்களில் ஒன்று. பட்டி தொட்டிகளில் எல்லாம் பிரபலம். 40 ஆண்டுகளாக வேரூன்றிய பத்திரிகை. மத்திய அரசில் ஆட்சியில் இருக்கும் கட்சியோடு பிணைந்து கொண்ட பத்திரிகை. தமிழகத்தில் எந்த மாநில கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் அதை சாடுவதுதான் பிரதான வேலையாக கொண்ட பத்திரிகை. காலை வணக்கத்தில் எழுதப்படும் தலையங்க கட்டுரைகளை அரசியல்வாதிகள் தவறாமல் பயத்துடன் படித்தார்கள். காலை வணக்கத்திலேயே வந்துருச்சுப்பா என்று மக்கள் நம்பிக்கையுடன் படித்தார்கள். ஒரு நீண்ட தலைமுறை பின்னணி கொண்ட பத்திரிகையின் இப்போதைய அதிபரும் ஆசிரியருமான கணேஷ் குப்தா இளைஞன், திறமையானவன், துணிச்சல் மிக்கவும். பொதுவாக பத்திரிகையின் அதிபரை ஆசிரியராக பணியாற்ற அதிக திறமை வேண்டும். கணேஷ் குப்தாவுக்கு அரசியல்வாதிகள் மத்தியில் டெரர் குப்தா என்று ஒரு பட்டமே உண்டு. கணேஷ் குப்தா பேட்டி எடுக்க வருகிறான் என்றால் ஒரு நடுக்கம் யாருக்கும் வந்துவிடும். உங்களுடைய பொழுதுபோக்கு என்ன, உங்கள் வாழ்வில் மறக்க முடியாத நிகழ்ச்சி என்ன என்று கேட்பதில்லை அவன். பொது வாழ்வுக்கு வர்றவங்க ஒழுக்கத்தை கடைபிடிக்க வேண்டியது முக்கியம்னு நீங்களே பேசியிருக்கீங்க. 78 வருஷம் மதுரை மீட்டிங்கில் நீங்களே ஒரு நடிகையை சின்ன வீடாக வச்சுருக்கீங்களே, இதுக்கு என்ன சார் விளக்கம்? மறுக்காதீங்க, நிரூபிக்க முடியாத எதையும் நான் கேள்வியாக கேட்கறதில்ல. இப்படி அணுகுண்டா வந்து விழும் கேள்விகள். தமிழ் என் பேச்சு, தமிழ் என் மூச்சு, தமிழுக்காக சாவேன்னு தொண்டை அடைக்க மீட்டிங்கில் பேசுகிறீங்க. உங்கள் 3 குழந்தைகளும் ஊட்டி கான்வென்ட்டில் படிக்குது. ஏன் சார் இந்த வேஷம்? இப்படி தீப்பிழம்பாக வந்து விழும் கேள்வி. அந்த கணேஷ் குப்தா தன் அலுவலக அறையில் உட்கார்ந்திருந்தான்.
அவன் கையில் சற்று முன்பு வந்த அந்த கடிதம் இருந்தது. அதில் மதிப்பிற்குரிய காலை வணக்கம் தின இதழின் ஆசிரியர் தி கணேஷ் குப்தா அவர்களுக்கு அச்சுதன் எழுதி கொண்டது. சில தினங்களாக செய்தித்தாள்களிலும் டெலிவிஷனிலும் ரேடியோவிலும் அடிபடுகிற அதே அச்சுதன் அரசு அதிகாரி நித்யா சுந்தரத்தை கடத்தி வைத்துக்கொண்டு தீவிரவாதிகளை விடுதலை செய்ய சொல்லி கோரியுள்ள அதே அச்சுதன் எங்கள் கோரிக்கையை அரசு நிராகரித்து விட்டது. முதலமைச்சர் விநாயகமூர்த்தி தலைமையிலான இந்த அரசு தமிழக மக்களுக்கு எவ்வளவு கொடுமைகளை இழைத்துள்ளது என்பதை உங்கள் பத்திரிகையில் நீங்கள் பரமுறை எழுதியுள்ளீர்கள். இந்த அரசு ஆட்சியில் நீடிப்பது நல்லதல்ல என்று போன வாரம் உங்கள் தலைமையில் உறுதியாக குறிப்பிட்டிருந்தீர்கள். ஆனால் விநாயகமூர்த்தியின் தலைமையிலான அரசு ஒரு உன்னதமான அரசாக, தூய்மையான அரசாக, உண்மை நிலை புரியாமல் கண்மூடித்தனமாக ஒரு மக்கள் கூட்டம் நம்பிக்கொண்டிருக்கிறது என்றும் கவலைப்பட்டிருந்தீர்கள். நீங்கள் கவலைப்படுகிறீர்கள், நாங்கள் கோபப்படுகிறோம். மாற்றபடி நம் இருவருக்கும் நோக்கம் ஒன்றுதான். தமிழகத்தில் உடனடியாக விநாயகமூர்த்தியின் தலைமையிலான அரசு பதவியை விட்டு விரட்டப்பட வேண்டும். எங்கள் வன்முறைகளின் நோக்கங்களில் தலைமையான நோக்கம் அதுதான். நாங்கள் கடத்தி வந்திருக்கும் நித்யா சுந்தரம் ஒரு பொன்மட்டையிடும் வாத்து என்பதை கடத்தி வந்த பிறகுதான் உணர்ந்தோம். தெளிவாக புரிய வைக்கிறேன். சில வருடங்களுக்கு முன்பாக வால்முனை என்னும் பத்திரிகை அரசுக்கு எதிராக எழுதி பரபரப்பாக பேசப்படும் வார இதழாக உயர்ந்தது நினைவிருக்கலாம். தற்போதைய முதலமைச்சர் விநாயகமூர்த்தி அப்போதைய அமைச்சரவையில் அறநிலையத்துறை அமைச்சராக பணியாற்றியதும் தங்களுக்கு நினைவு இருக்கலாம். இளம் பத்திரிகையாளன் ரஞ்சித்குமாரை உங்களால் மறந்திருக்க முடியாது. ஒரு துணிச்சல் வீரன், நேர்மை தவறாத சிங்கம். அந்த விநாயகமூர்த்தியை கோடிக்கணக்காக செய்த ஊழல்களுக்காக ஆதாரங்களை மிகவும் சிரமப்பட்டு சேகரித்தான். வால்முனை பத்திரிகையில் இந்த ஆதாரங்களுடன் சுழல் நாற்காலியில் என்ற தலைப்பில் ஊழல்களை மக்களிடம் அம்பலப்படுத்த கட்டுரை தொடர் எழுதுவதாக இருந்தான். பத்திரிகையில் விளம்பரம் கூட வைக்கப்பட்டது. ஆனால் விநாயகமூர்த்தியின் கைக்கூலிகளால் அவனுடைய வீடு தீ வைத்து கொளுத்தப்பட்டது. அந்த ஆதாரங்கள் எரிந்து சாம்பலாகிவிட்டன. மறுதழ் வால்முனையில் சுழல் நாற்காலி கட்டுரை தொடர் வெளியிட இயலாமைக்கு வருத்தம் கூட தெரிவித்திருந்தார்கள். அதற்கு அடுத்த வாரம் ஒரு லாரி விபத்தில் ரஞ்சித்குமார் இறந்து போனதாக புகைப்படங்களுடன் செய்தி வந்தது. நடந்தது விபத்து போல அமைக்கப்பட்ட கொலை சதியாக இருக்க வாய்ப்புள்ளது என்று நீங்கள் எழுதியிருந்தீர்கள். இதுவரை நம் அனைவருக்கும் தெரியும். இப்போது சில புதிய தகவல்களை சொல்லப் போகிறேன். அந்த ரஞ்சித்குமாருக்கு ஒரு இனிய காதலி இருந்தால். இருவரும் மனப்பூர்வமாக நேசித்தார்கள். வீடு தீ வைத்து எரிக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் ரஞ்சித்குமார் ஊழல் தொடர்பான அத்தனை ஆதாரங்களையும் ஒரு கவரில் போட்டு பத்திரமாக அவளிடம் ஒப்படைத்தான். அதை பத்திரமாக வை, ஆதாரங்கள் எரிந்து விட்டதாக எதிரிகளை நம்ப வைப்போம், பதுங்கி பாயலாம் என்று சொன்னான். அவளும் சம்மதித்து அந்த ஆதாரங்களை தன் வீட்டில் பத்திரப்படுத்தினார். அவளும் அடுத்த நடவடிக்கையாக ரஞ்சித்குமாரை செயல்பட விடாமல் அவன் உயிரையே எடுத்து விட்டார்கள். நொந்து போனால் அந்த காதலி, கொதித்து போனால். வான்முனை பத்திரிகை ஆளுங்கட்சி பிரதமர்களால் விலைக்கு வாங்கப்பட்டது. பத்திரிகையும் நிறுத்தப்பட்டது. அதிகார வர்க்கத்தின் ஆவேச செயல்பாடுகள் மேல் தாங்க முடியாத கோபம் வந்தாலும் அரசாங்கத்தை எதிர்க்கும் தைரியம் வராமல் பாய்ந்தாள். தன் கையில் ஆதாரங்களை வைத்துக்கொண்டு செய்வதறியாமல் தயங்கினாள். அதை வைத்துக்கொண்டு ஏதாவது செய்யலாம் என்றால் தன் குடும்பத்தினருக்கு ஆபத்துகள் உருவாக்கப்படலாம் என்று பயந்தாள். தன்னை தைரியசாலியாக உருவாக்கி கொள்ள அவளுக்கு ஒரு இடைவெளியும் அவகாசமும் தேவைப்பட்டது. முதலில் தன்னை ஒரு அரசு இயந்திரத்துறையில் ஸ்தாபித்து கொள்ள விரும்பினாள். முயன்றாள், இடம்பெற்றாள், முன்னேறினாள். அவள்தான் நாங்கள் கடத்தி வைத்திருக்கும் நித்யா சுந்தரம். ஆச்சரியமாக இருக்கிறதா? எதுவும் பொய்யில்லை, எதுவும் மிகையில்லை. நித்யா சுந்தரம் தான் பத்திரப்படுத்தின ஆதாரங்களை பற்றி அவளை தான் குறிப்பிட்டாள். என் உயிரை பற்றி இந்த அரசு கவலைப்படவில்லை. என் மானம் போவதை பற்றியும் இந்த அரசு கவலைப்படவில்லை. இந்த அரசின் தலைமை பொறுப்பாளரை பற்றி மக்களுக்கு சரியான முறையில் அடையாளப்படுத்த வேண்டியது என்னுடைய கடமை. நான் செயல்பட வேண்டிய நேரம் இது என்று ஆவேசமாக சொன்ன நித்யா சுந்தரம் எங்களிடம் ஒரு திட்டம் சொன்னார். அவளே தான் இந்த கடிதத்தை உங்களுக்கு எழுத சொன்னாள். தான் அந்த ஆதாரங்களை இங்கே பத்திரப்படுத்தியிருக்கிறேன் என்பதை எங்களிடம் சொல்லி நாங்கள் அதை கொண்டு வந்து விட்டோம். எங்கள் பொறுப்பில் இருந்தபடியே அவள் உங்கள் தினசரி பத்திரிகையில் கட்டுரை தொடர் எழுத விரும்புகிறாள். அதே சுழல் நாற்காலி என்ற தலைப்பில். வார வாரம் கட்டுரையையும் அந்த பகுதிக்கு உண்டான ஆதாரங்களையும் உங்களிடம் சேர்க்க வேண்டியது என் பொறுப்பு. துணிச்சலோடு முதலமைச்சரின் ஊழல்களை வெளியிட நீங்கள் தயாரா? உங்களுக்கு எத்தனை இடர்பாடுகள் வந்தாலும் தொல்லைகள் வந்தாலும் துணிச்சலாக கட்டுரை தொடரை கடைசி வரை வெளியிடுவீர்களா? இந்த கட்டுரை தொடர் விநாயகமூர்த்தியின் உண்மையான முகத்தை, அவரை துதிப்பாடும் மக்களுக்கு அடையாளம் காட்டும். அவரை பதவியிலிருந்து
இறக்க வழிகோலும். இது பழிவாங்கும் பணி அல்ல, புனித பணி, ஒரு மக்கள் தொண்டு. ஒத்துழைக்க நீங்கள் தயாரா? எனில் நாளை காலை உங்கள் இதழில் இந்த விரிவான கடிதத்தை அப்படியே வெளியிடுங்கள். மறுநாள் முதல் சுழல் நாற்காலி கட்டுரை தொடர ஆரம்பம் என்று அறிவிப்பு வையுங்கள். உங்கள் அறிவிப்பை செய்தித்தாளில் பார்த்ததும் கட்டுரை தொடரின் முதல் அத்தியாயம் அதற்கான ஆதாரங்களும் உங்களை வந்து சேரும். மற்றவை நாளை காலை வணக்கம். செய்தித்தாளை பார்த்த பின்னர். இப்படிக்கு அச்சுதன். கடிதத்தை படித்து முடித்த கணேஷ் குப்தாவின் முகம் சிவந்து போயிருந்தது. உடனே இன்ஸ்டாகிராமை எடுத்தான். லேட் அவுட் ஆர்டிஸ்டையும் உதவி ஆசிரியரையும் அறைக்குள் அடைத்தான். நாளைய எடிஷன் தலைப்பு செய்தி சொல்கிறேன், எழுதிக்கோங்க. முதலமைச்சரின் ஊழல்களை அம்பலப்படுத்துகிறார் நித்யா சுந்தரம் என்று மேலும் சொல்ல துவங்கினான் பரபரப்பாக. அத்தியாயம் 14. முதலமைச்சர் விநாயகமூர்த்தி கண்கள் சிவந்து படபடப்பாக இருந்தார். வீட்டில் அவரின் அறையில் சில முக்கியமான ஆதரவாளர்களும் ஒரு உயர் காவல் அதிகாரியும் இருந்தார்கள். எல்லோரின் கைகளிலும் சிறிய வணக்கம் செய்தித்தாள், காலை வணக்கம் செய்தித்தாள் இருந்தது. திடீர்னு பூகம் கிளம்புன மாதிரி இந்த பழைய விவகாரம் எப்படி கிளம்பி தொலைச்சது என்றார் விநாயகமூர்த்தி. அந்த ரஞ்சித்குமாரை அப்போவே ஆதாரங்களை இப்படி இவங்கிட்ட கொடுத்து பத்திரப்படுத்தியிருப்பான்னு யாரும் எதிர்பார்க்கலைங்களே. வால்முனை பத்திரிகையிலேயே ஆதாரங்கள் எழுதிவிட்டன. கட்டுரை வெளிவராதுன்னு மேட்டர் வந்ததும் நம்பிட்டோம். பழச பேசுகிறதுல இப்போ பிரயோஜனம் இல்லை. நாளைக்கு காலையில் வெளிவர பேப்பரில் ஆரம்பம்னு போட்டிருக்கு தலைவரே. நித்யா சுந்தரத்தை இந்த தீவிரவாதிகள் எந்த இடத்துல வச்சுருக்காங்கன்னு இன்னும் கண்டுபிடிக்க முடியாமல் போலீஸ் தலையை சொரிஞ்சிக்கிட்டு நிற்கிதியே. வேறு ஸ்டேட்டில் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா வீரப்பா மாதிரி காட்டுக்குள்ளே இருக்காங்களோ என்னமோ. இந்த கட்டுரையை தொடராக விடக்கூடாது ஐயா, அதுக்கு வழி சொல்லுங்க. முதல்ல ஆதாரங்களை அழிக்க முடியாது, கட்டுரை எழுத போகிற நித்யா சுந்தரத்தையும் அழிக்க முடியாது. எல்லாம் அந்த அச்சுதன் குரூப்பால் தான் பாதுகாப்பு கொடுத்து எனக்கு எங்கெங்கே தெரியாமல் ஒழிச்சு வச்சுருக்கானுங்களே. நெருங்கவே முடியாதபடி நெருங்க முடிகிற அளவுக்கு இன்னும் பக்கம் இந்த பக்கம்தான். கணேஷ் குப்தாவை விலக்கி வாங்க முடிஞ்சுதா? போயா, அவன் கோடீஸ்வரன். 8 பதிப்பில் போடுன்னு போடுற பத்திரிக்கை. இண்டஸ்ட்ரியஸ் எட்ரெஸ்ஸா? நம்ம அத்தனை பேரையும் அவன் விலக்கி வாங்குவான். விலக்கி வாங்குறதுனா பணத்தால் தான் வாங்கணும்னு இல்லையே, வேற எப்படி? கணேஷ் குப்தாவுக்கு எம்பி ஆகணும்னு ஒரு ஆசை இருக்கிறதா அவனோட நெருக்கமான வட்டாரங்களில் ஒரு தடவை தகவல் வந்துச்சு. ஃபோன் போட்டு அவன் வீட்டில் இருக்கானான்னு பாரு, ஆர்ப்பாட்டம் இல்லாமல் நானே போய் பேசி பார்க்குறேன் என்றார் விநாயகமூர்த்தி. ஃபோன் செய்தார் ஒருவர். இருப்பதாக சொன்னார். விநாயகமூர்த்தி உடனே புறப்பட்டார். கணேஷ் குப்தா தன் வீட்டில் புன்னகையுடன் கைகூப்பி அவரை வரவேற்று தனியறைக்கு அழைத்து சென்றார். என்ன சாப்பிட்றீங்க சார் என்றான் பவ்யமாக. இந்த உபசாரம் எல்லாம் இருக்கட்டும், நான் எதுக்காக உங்களை தேடி வந்திருக்கேன்னு உங்களுக்கு தெரியும். நேரடியாக பேசலாம்னு நினச்சேன் கணேசன். உங்களுக்கு இருக்கிற அனுபவத்துக்கு நம்ம அரசியல் வாழ்க்கையோட யதார்த்த நிலையை பற்றி அதிகமாக சொல்ல வேண்டியதில்லை. நான் மட்டும்தான் ஊழல் செய்திருக்கேனா? போன ஆட்சி செய்யலை, அதுக்கு முந்தைய ஆட்சி செய்யலை. இதற்கு இந்த நாற்காலிக்கு யார் வந்து உட்கார்ந்தாலும் சில விஷயங்கள் விவகாரங்கள் தவிர்க்க முடியாது. நாங்கள் லஞ்சம் வாங்குகிறோம்னு தெரிய உங்களுக்கு நாங்கள் லஞ்சம் கொடுக்கப்படுறோம்னு இன்னொரு கோணத்துலேயும் பார்க்க தெரிஞ்சிருக்கணும். தொழிலதிபர்கள் அரசாங்கம் வச்சிருக்கிற நியாயமான சட்டங்களை அனுசரித்து நடக்கிறது இல்லையே. பலவிதமான சலுகைகள் எதிர்பார்க்குறாங்க, முன்னுரிமைகள் எதிர்பார்க்குறாங்க. அதை சாதிக்கிறதுக்கு பெரிய தொகைகள் ஆஃபர் பண்ணி சபலப்படுத்துகிறாங்க. யாராக இருந்தாலும் சலனப்படுத்தத்தானே வைக்கும் அந்த நாற்காலி. அதனால் ஊழல் பண்ணுறது சரின்னு சொல்கிறீங்களா சார் என்று தைரியமாக கேட்டான் கணேஷ் குப்தா. இல்லை, நான் நியாயப்படுத்தலை, யாரும் விதிவிலக்கு இல்லைன்னு சொல்ல வர்றேன். ஊழல் தொகையில் தான் வித்தியாசம் இருக்கலாம். நித்யா சுந்தரம் தன் காதலனை இழந்த பாதிப்பில் இருக்கிற பொண்ணு. அந்த ரஞ்சித்குமார் திருடின ஆதாரங்களில் எத்தனை உண்மை எத்தனை பொய்ன்னு கூட அவளுக்கு புரியாது. அவளை காப்பாற்ற அரசாங்கம் தவறிட்டுச்சுங்கிற ஆத்திரத்தில் இருக்க இந்த கட்டுரை எழுத முன் வந்திருக்காவ. இவ ஒருத்திக்காக 17 தீவிரவாதிகளை வெளியில் விட முடியுமா? அந்த அச்சுதன் குரூப்பு அவங்களோட பைத்தியக்காரத்தனமான கோரிக்கையை நிறைவேற்றலைங்கிற ஆத்திரத்தில் எங்கள் ஆட்சியை கவிக்கிறதுக்கு இந்த கட்டுரை உதவியாக இருக்கும்னு நம்பி பாதுகாப்பும் தைரியமும் கொடுக்குறாங்க. ஆனால் நீங்கள் இதை பெருசாக எடுத்து வச்சு
பத்திரிக்கை இன்னும் பாப்புலாரிட்டி ஆக்கணுமேனு என்னை ஒரு வார்த்தை கேட்டு கூட நினைக்காம ஆரம்பிச்சிட்டீங்க. கணேஷ் குப்தா அமைதியாக பார்த்தான். பரவாயில்ல, இப்போவும் ஒன்றும் மோசம் இல்லை கணேஷ் குப்தா. நீங்கள் இந்த ஆட்சிக்கு உதவ முடியும். நித்யா சுந்தரம் தன் கட்டுரையோட அனுப்பி வச்ச ஆதாரங்களை பரிசித்து பார்த்தோம். அவை உண்மையான ஆதாரங்கள் இல்லை, போலிகள். அதனால் அறிவித்தபடி சுழல் நாற்காலி கட்டுரை தொடர் எமது இதழில் வெளிவராது அப்படின்னு ஒரு அறிவிப்பு வச்சு விவகாரத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கலாம். சார் மன்னிக்கணும், நான் ஒரு பத்திரிகைக்காரன். எதுக்காக ஒரு தப்புக்கு துணை போகணும்? இது கேள்வி. ஒரு நல்ல பத்திரிகைக்காரனுக்கு பணம், கார், வீடு தவிர எவ்வளவோ ஆசைகள் இருக்கும் கணேஷ் குப்தா. ஓப்பனாக பேசலாம். உங்களுக்கு மத்திய அரசில் எம்பியோ வேணும், அதுக்கான ஒரு ஆசையும் உண்டு. இந்த ஆசையை நிறைவேற்றிக்க எங்கள் கட்சி தயாராக இருக்குது. உங்களோட ஆஃபீஸரை நான் ஏற்றுக்க விரும்பலைன்னா பேசி ஒரு முடிவு போகலாங்கிற நம்பிக்கையோடு தான் நான் வந்தேன். விடி கொடுக்காமல் பேசினேன். எப்படி? ஹைதராபாத்தில் ஒரு இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்க நீங்கள் இடம் தேடிட்டு இருக்கிறது எனக்கு தெரியும். என்னால் ஏற்பாடு செய்ய முடியும். 18 கிரவுண்டு பத்திரம் என்கிட்ட தான் இருக்குது, மாற்றி தரேன். என்னோட பர்சனல் ஆஃபர். கணேஷ் குப்தா தன் மோவாயை தடவினான். யோசித்தான். சார், கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்குது உங்கள் ஆஃபர். எனக்கு யோசிக்க கொஞ்சம் அவகாசம் கொடுங்களேன். வெரி குட், யோசிங்க, நல்ல முடிவுக்கு வாங்க. நீங்கள் நல்ல முடிவுக்கு தான் வருவீங்கிற நம்பிக்கை எனக்கு உண்டு என்று அவனோடு கை குலுக்கி விட்டு எழுந்து கொண்டார் அமைச்சர். அவர் புறப்பட்டு போனதும் கணேஷ் குப்தா டெலிஃபோன் எடுத்து தனது வழக்கமான ட்ராவல் ஏஜென்சியை அழைத்தான். ஹலோ, நான் கணேஷ் குப்தா பேசுகிறேன். நாளைக்கு காலையில் சிங்கப்பூர் ஃப்ளைட்டுக்கு 7 டிக்கெட்ஸ் வேணும். ஆமாம், என் ஃபேமிலிக்கு தான், அர்ஜென்ட். ஏற்பாடு பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பண்ணுங்க என்றான். தன்னுடைய வீட்டுக்குள் வந்தான். தன் அப்பாவிடம், அம்மா, நாளைக்கு காலையில் ஃப்ளைட்டில் நீங்கள், அம்மா, என் ஒய்ஃபு, தம்பி, குழந்தைங்க எல்லோரும் சிங்கப்பூர் போகிறீங்க. அங்கேயே தங்கியிருக்கீங்க. நான் மறுபடி தகவல் கொடுக்குற வரைக்கும் திரும்பி வர வேணாம். இங்கே ஒரு ஜனநாயக யுத்தம் ஆரம்பிக்க போகுது என்றான் உறுதியான குரலில். அத்தியாயம் 15. அடுத்த ஒரு மாதத்தில் நடந்த சம்பவங்கள் பரபரப்பானவை. கணேஷ் குப்தா எந்த சலனத்திற்கும் ஆட்படாமல் சுழல் நாற்காலி கட்டுரை தொடரை தன் காலை வணக்கம் செய்தித்தாளில் வெளியிட துவங்கினான். விநாயகமூர்த்தி கொதித்தார். ஆனால் எதுவும் செய்ய இயலாமல் தவித்தார். 20 அத்தியாயங்கள் ஊழல் கட்டுரை ஆதாரங்களுடன் வெளியானது. எதிர்கட்சி தலைவர் இதை பிடித்து கொண்டு மேடை மேடையாக கிழித்தார். விசாரணை கமிஷன் நியமிக்க வேண்டும், ஆட்சியை டிஸ்மிஸ் செய்து முதல்வரை கைது செய்ய வேண்டும் என்று கோரிக்கைகளுடன் மகஜர் தயாரித்து ஊர்வலமாக சென்று கவர்னரிடம் கொடுத்தார். மத்திய அரசுக்கும் சிபிஐ விசாரணைக்கும் அனுப்பினார். நீதிமன்றத்தில் வழக்குகள் தொடர்ந்தன. ஆட்சியை மத்திய அரசு டிஸ்மிஸ் செய்துவிடும் என்பது போன்ற ஒரு சூழ்நிலை உருவாக முதலமைச்சர் விநாயகமூர்த்தி தன் சகாக்களுடன் பதவியை ராஜினாமா செய்தார். காலை வணக்கத்தில் எங்கள் நோக்கத்தை நிறைவேற்றிக்க தந்த அதிகாரி நித்யா சுந்தர தாங்க விடுதலை செய்கிறோம் என்று அச்சுதன் அறிவிப்பு கொடுத்தார். நித்யா சுந்தரம் விடுதலை செய்யப்பட்டாள். அவளுக்கு பல அமைப்புகள் பாராட்டு விழாக்கள் நடத்தின. கணேஷ் குப்தா தனது வீட்டில் அவளுக்கு விருந்து கொடுத்தான். ஊர் பூரா உங்கள் பேச்சு தான் நித்யா என்றான் கணேஷ். இப்போது என் மனசுக்கு எவ்வளவு நிறைவாக இருக்குது தெரியுமா? என்கிட்ட ஆதாரங்கள் இருக்குது. ஆனால் எனக்கோ என் குடும்பத்துக்கோ ஆபத்து இல்லாமல் எப்படி அரசாங்கத்தை எதிர்க்கிறதுன்னு நான் உங்ககிட்ட ஆலோசனை கேட்டப்போ நீங்கள் போட்டு கொடுத்த அருமையான திட்டம் தானே இந்த தீவிரவாத கடத்தல் நாடகம். நம்பிக்கையானவங்க சப் எடிட்டர்களை தீவிரவாதிகளாக நடிக்க வச்சு யார் யார் எப்படி நடிக்கணும்னு மாஸ்டர் பிளான் போட்டு கொடுத்து நடத்தி காட்டின நீங்கள் கிரேட் கணேஷ் என்றாள் நித்யா சுந்தரம். இல்லை, இது என் நண்பன் ரஞ்சித்குமாருக்கு நான் செய்த ஒரு வித அஞ்சலி. அடிப்படையாக ஆதாரங்களை திரட்டி உழைச்சது அவன்தான். இப்போ தான் ரஞ்சித்குமாரோட ஆன்மா சாந்தி அடைஞ்சிருக்கும் என்றான் கணேஷ் குப்தா. எம்ஜி என்று என்னை செல்லமாக அழைத்து நேசமாக நெஞ்சை தொட்ட ரஞ்சித்குமார் உங்கள் ஆத்மா சாந்தி அடைந்ததா? நித்யா சுந்தரத்தின் விழிமுனைகளில் கண்ணீர் துளைகள் உதயமாகின. முற்றும். இதுவரைக்கும் கதையை பொறுமையாக கேட்ட உங்கள் எல்லாருக்குமே நன்றி. கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.